ஆரம்பமாக என்ற சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படுத்திய ஜெயம் அவர்கள் வணக்கம் வாருங்கள். இனிய மதிய வணக்கம் எல்லோருக்கும். மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளை முன்கூட்டியே கூறிக்கொண்டு நாங்கள் வழமை போலவே முதலில் 3 சொற்களை கண்டுபிடிப்பதற்கும் அடுத்தடுத்தாக மற்ற ஒரு சொற்கள் மற்றது சொல்லுக்குள் சொல்லெடுத்தல் என்ற 3 பிரிவின்படி நாங்கள் வழமை போல செல்வோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை முன்கூட்டியே சொல்லிக்கொண்டு எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள். அது வேறு இந்த ஆளுமன்னு சொல்ல ஆளுதல் என்று தான் அந்த அர்த்தம் இருக்குது. ஆளுதல்னு சொன்னால் ஆடுதல், கழித்தல், ஒலித்தல் எல்லாம் அது அடங்குது. அந்த ஆளுதல் அந்த அர்த்தத்துல இருக்கு. ஆளுமண்ட சொல்லி இல்ல, ஆளுதல் என்று சொல்லி அதை சொல்லிட்டுக்கலாம் இவர் ஆளுமண்டு. சரி, நாங்கள் வளமை போல போகலாம். இது ஏற்கனவே கேட்ட கேள்விகளும் இதுக்கு வருதர தரவை நான் மாறி தருகிறேன். கவனமாக கவனித்து இந்த வருடம் இணைந்து கொள்ளுங்கள். எல்லாம் சுவமான கேள்வியில் தான் வருது நினைக்கிறேன். பார்ப்போம். முதலாவதுக்கான தரவு 5 எழுத்துக்களை கொண்ட சொல். 5 எழுத்துக்கள். ஒரு குடும்பத்தின் கால் வழியை காட்டும் பிரிவு. ஒரு குடும்பத்தின் கால் வழியை காட்டும் பிரிவு. 2வது மட்டும் என்று பொருள்படும். இது மட்டும்தான் எல்லாம் இதுதான் அப்படி மட்டும் என்று ஒரு பொருள்படும். 3வது தேவையில்லாத ஒரு உணர்வு. மனிதர்கள் ஏற்படுற தேவையில்லாத ஒரு உணர்வு. 5 எழுத்துக்கள். முதலாவது ஒரு குடும்பத்தின் கால் வழியை காட்டும் ஒரு பிரிவு. ஒரு பிரிவில் காட்டும் பிரிவு. 2வது மட்டும் என பொருள்படும். 3வது தேவையில்லாத உணர்வு. மட்டும் என்றதுக்கு ஒரு கருத்தா? ஓ, இது மட்டும்தான் எனக்கு தெரியும், இல்ல இது மட்டும்தான், இல்ல இது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இது அது ஒன்றுக்கு சொல்லுவேன் தானே. அதுக்கான ஒரு அர்த்தம், மட்டுமன்றதுக்கான ஒரு அர்த்தம். இல்ல இல்ல இல்ல, நேரடி சொல்லு. 3 நேரடி சொல்லுதான். சொல்றீங்க. 5 எழுத்துக்கள். ஆமா. கடைசி என்ன சொன்னீங்க? தேவையில்லாத ஒரு உணர்வு. அடிக்கடி எல்லாருக்கும் வந்து போகும் உணர்வு. தேவையில்லாத உணர்வு. அதாவது ஒரு குடும்பத்தின் கால் வழியை காட்டும் பிரிவு. கால் வழி என்று சொல்லும் போது அந்த பரம்பரைகள் அப்படி வருது. அப்படித்தான் அப்படித்தான். அந்த பரம்பரை கடைசிக்கு தேவையில்லாத உணர்வு ஆத்திரம், மட்டுமன்றது மாத்திரம், கால்வழிக்கு சூத்திரம் என்று சொல்லி பார்க்க தெரியல. என்ன நீங்களே தெரியல. சிறப்பான வாழ்த்துக்கள். கோத்திரம், மாத்திரம், ஆத்திரம். சிறப்பு சிறப்பு. சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லாம் இலகுவா தான் கொண்டு வரேன்னு பார்ப்போம். அடுத்தது முதலாவது புண்ணியத்தோடு கூடியது. புண்ணியத்தோடு கூடியது. 2வது குறிப்பிட்ட வடிவில் அல்லது தன்மையில் பிறந்து வாழும் உயிர். குறிப்பிட்ட வடிவில் அல்லது அந்த தன்மையில் பிறந்து வாழும் உயிர். 3வது ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா மற்றது அப்படியே சொல்லலாம். 3 எழுத்துக்கள். முதலாவது புண்ணியத்தோடு கூடியது. 2வது குறிப்பிட்ட வடிவில் அல்லது தன்மையில் பிறந்து வாழும் உயிர். 3வது ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர். துறவி, பிறவி, மறவி. நான் கடைசிக்கு சொல்றேன் துறவி என்று, 2வதுக்கு பிறவி என்று சொல்றேன், 3வதுக்கு மறவி என்று சொல்றேன். மறைகள்ல வரும் புண்ணியங்கள். நான் முதலாவதுக்கு பிறவி, 2வதுக்கு நரவி, 3வதுக்கு துறவி சொல்றேன். 2 சரி வந்துடுது. அவர் சொன்னது பிறவி துறவி சரி. 2வதுக்கான விட வரையில. முதலாவதுக்கான விட வரவில்லை. புண்ணியத்தோடு கூடியது. அது உண்மையில நாங்கள் சொல்றது வேறு ஒன்று. அதுன்ற கடைசி எழுத்தை மாத்தி சொல்லுங்க. சொல்றேன் நிறைவு உண்டு.
இல்லை 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 இதே எழுத்து வரோட நாங்கள் வளமையா சொல்ற சொல்ல விட இப்ப இந்த ஒழுங்குல வரணும். பிறவி துறவி சரி. அப்ப இறைவி முதலாவதுக்கு இறாவி என்று சொல்லி இல்லை 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 மறவி 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 நான் மறவி தான் சொன்னேன் அப்போதே என்ன மறவி இல்லை அது பிள்ளை மறவி பிள்ளை. முதலாவது இந்த தரவு இருக்கா சொல்லுங்க திருப்பி. புண்ணியத்தோடு கூடியது. நாங்கள் வளமையா பிறவி பீனா அதுதான் ரெண்டாவது விட வந்து அரவி என்று வரும். அரவி அரவிதான் சரி. அறம் என்று சொல்றது அரவி. அது அந்த அரபியில அகராஜில் தான் அரபத்துக்கும் அரபிக்கும் ஒரே அர்த்தம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்து அடிச்சிட்டு போங்க, அடிச்சிட்டு போங்க. ஓகே, அடுத்ததை பார்ப்போமா. இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது நன்மை தரும் முறையிலானது. நன்மை தரும் முறையிலானது. ரெண்டாவது நெய்தல் நிலத்தூரை நெய்தல் நிலத்தாரை இப்படி சொல்லுவோம். நெய்தல் நிலத்தாரை இப்படி சொல்லுவோம். மூன்றாவது உயர்ச்சி அல்லது எழுச்சி என்று அர்த்தப்படும். உயர்ச்சி அல்லது எழுச்சி என்று அர்த்தப்படும். மூன்றாவது அகராதி சொல்ல இருக்கலாம், மற்ற ரெண்டும் நேரடி சொல்லப்படும். முதலாவது நன்மை தரும் முறையிலானது. அது எங்களோட வானொலியிலேயே அடிக்கடி இந்த சொற்களை எல்லாம் இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முதலும் இந்த சொல்ல நாங்கள் எல்லாம் சொல்லியிருந்தோம். மற்றது நெய்தல் நிலத்தூரை சொல்றது, எல்லாரும் ஒரு ஊரையும் சொல்லிவினோம். அப்படி அந்த அனைமா இந்தியாவில் இந்த ஊர்களெல்லாம் நிறைய இருக்கு. மற்றது உயர்ச்சி அல்லது எழுச்சி என்ற பொருட்படும். நன்மை தரும் ஒரு செயல் என்று சொல்லுவீங்க என்ன? நன்மை தரும் முறையிலானது. முறையிலானது. இப்போ இந்த வானொலியிலே இப்போ நாங்கள் கொஞ்சத்துக்கு முதல் பிள்ளைகளை வாழ்த்தியெல்லாம் சொல்லியிருந்தோம். அதை எதுக்காக நாங்கள் செய்திருந்தோம், அவை என்ன தந்தவை, நாங்கள் அதுக்கு என்ன செய்திருந்தோம், அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரி. ஆக்கம், பாக்கம், மீனா பாக்கம்னு சொல்கிறது. அடுத்தது நோக்கம் சொல்கிறேன். வாழ்த்துக்கள் 2 சரி, ஆனால் கடைசிக்கு விடை வரவில்லை. கடைசி ஒருக்கா சொல்லுங்க. உயர்ச்சி அல்லது எழுச்சி என்று பொருட்படும். நான் ஊக்கம் சொல்றேன். ஊக்கம் 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 இல்ல, ஊக்கம் பிள்ளை. தேக்கம் வரும். அதுவும் தவறு. நோக்கம் நோக்கம் அது தவறு. அதான் அவர் முதல் சொன்ன வர்றது தவறு. வீக்கம் இல்ல, ஏக்கம் உயர்ச்சி அல்லது வீக்கம். வி என்ன? இல்ல, தீர்க்கம் தேக்கம் சேக்கம் தவறு. போவன் போக்கம். நோக்கம் தவறு. நோக்கம் பிள்ளையா அதுவும் தவறு. முயற்சி அல்லது மூக்கம் மூக்கம் தாக்கம் வருமா? தாவன்னா ஓவன்னா வருமா? ஓக்கம் நிமிஷக்கா சொல்லுங்க திருப்பி. ஓவன்னா ஓக்கம் ஓக்கம். ஓக்கம் தான் சரி. ஓவன்னாவ ஓக்கம். ஓக்கமா? ஓக்கம்ண்டா எழுச்சி அல்லது உயர்ச்சி. ஓகே, இந்த நெல் நிலத்துக்கு அது பாக்கம். மீனாம் பக்கம், மீனம் பாக்கம், குடம் பாக்கம் எல்லாமே குடம் பக்கம். முதலாவது ஆக்கம். அதான் பிள்ளைகள் ஆக்கத்தானே தந்த பிள்ளைகள் ஆக்கத்தை தானே கட்டணும். அது வந்து நன்மை தரும் முறையிலான அவை செய்யறதாலே அவைகளுக்கு நன்மை என்றதான் அதன் அர்த்தம். அடுத்தது இது 4 எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான சொல் வந்து அமைத்துக் கொள்ளுதல். சரி, ஏதாவது ஒன்றை அமைத்துக் கொள்ளுதல். ஏதாவது ஒரு சமையல சாப்பாடாக இருக்கலாம், ஏதாவது எதென்றாலும் ஒன்றை நாங்கள் அமைத்துக் கொள்ளுதல் என்ற அர்த்தத்தில் வருகிறது. 2வது ஒன்று மட்டும் உணரத்தக்க வகையில் இருப்பது, கூடுதலாக இருப்பது. ஒன்று மட்டும் உணரத்தக்க வகையில் கூடுதலாக இருப்பது. 3வதா 4 எழுத்துக்கள். 3வது பார்வையிடுதல் என்ற அர்த்தம். பார்வையிடுதல். பார்வையிடுதல். ஓ, நாங்கள் ஒன்றை பார்க்கறது, அதுக்கான ஒரு அர்த்தம் பார்வையிடுதல். செய்கை இதுக்கு 2வதுக்கு 4 எழுத்துக்களா? 4 4 செய்தல். முதலாவது தரவு. முதலாவது அமைத்துக் கொள்ளுதல். 2வது ஒன்று மட்டும் உணரத்தக்க வகையில் இது கூடுதலாக இருப்பது. ஆக்கம், தேக்கம், நோக்கம் என்று சொல்லி பாருங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்க இப்ப? இப்ப சொன்னதுக்கும் அதே பாதையில் நான் சொல்லி பாருங்க.
அப்படி வருமா? அல்ல அப்படி நான் 2 மினிட் உண்டாக்க வைப்பேன், அதையும் கட்டிதையும் கேட்பேன். ஓகே. ஒத்து வந்தாலும் அது எழுத்துக்கள் வேறு வேறு எழுத்தாக வரலாம். முதலாவது வந்து அமைத்துக் கொள்ளுதல் அல்லது ரெண்டாவது ஒன்று மட்டும், அதாவது உணரத்தக்க வகையில் கூடுதலாக இருப்பது. மூன்றாவது பார்வையிடுதலுக்கான ஒரு சொல். மூன்றாவது பார்வை. என்ன அது? அது இருக்கலாம். நாங்கள் இப்ப பாக்குறது ஒரு ஆள் ஏதாவது ஒண்ணு பார்வை. நோக்கம் 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 ஊக்கம் ஆக்கம் என்று வருமோ? முதல் வந்து ஆக்கம் அது என்ன? அதான் முதல் வந்தது. நீங்க எழுத்துக்களை மாற்றி சொல்லலாம். நான் அத ஆக்கல் தாக்கல் நோக்கல் நோக்கல் என்று சொல்லு. நோக்கல் என்று பார்க்கிறேன். திருப்பி சொல்லுங்க சிவமணி அவர்கள். ஆக்கல் தாக்கல் நோக்கல் 2 சரி. நடுவான் 2வது பிள்ளை என்ன? ஆட்டம் தோட்டலும் சரி. ஆக்கல் நோக்கல் ஓக்கல் பாணிமோர் இருந்து அதை சொல்லுவார் நினைக்கிறேன். அவர் அடிக்கடி சொல்றார். போக்கல் மாத்தல் என்று வருமா? மாத்தல் இல்ல. நீக்கல் இல்ல. நோக்குறது 2வது. ஈக்கல் என்ன வருமோ? ஈக்கல் இல்ல. நாக்கல் நோக்குறது 3வதுக்கு. அது நோக்கல் ஆக்கல் வந்துட்டது. 2வதுக்கு விட வேற இல்ல. 2வது மிச்சம் என்றதுக்கு வருமா? இல்ல இல்ல, அதுக்கு ஒரு வேறுபடுத்தி காட்டக்கூடிய மாதிரி ஒரு இதா இருக்கும். ஒன்று மட்டும், அதாவது உணர்த்தக்க வகையில். நீக்கல் வருமோ? என்ன சொன்னீங்க? நீ என்ன நீக்கல் இல்ல வருமா? இல்ல இல்ல தேக்கல் என்ன போடுறேன்? நீக்கல் இல்ல, தவறு. ஆக்கல். தாக்கல் தாக்கல் தாவென்ன தாக்கல் நான் சொன்ன ஆக்கல் தாக்கல் நோக்கல். தாக்கல் தவறு. ஆக்கல் என்று சொல்றோம். பாவண்ணா அதுவும் தவறு. ஊக்கல் ஊக்கல் வருமோ? தேற்றல் என்று வருமா? தேற்றல் இல்ல. நூக்கல் வருமா? நூக்கல் நூ என்ன? வணக்கம் ஜெயமலர், வாழ்த்துக்கள். 2வது என்ன சொன்னீங்க? தூவண்ணா வரும். தூக்கல். தூக்கல் தான் சரி. தூக்கலா இருக்கு தூக்கல்னு சொன்னால் இப்ப இது நல்ல தூக்கலா இருக்குன்னு சொல்றேன்னா அது மட்டும்தான் நல்லா இருக்கு. இப்ப 4-5 கறி கேட்க ஒரு கறியை பார்க்கிறோம், இது நல்ல தூக்கலா இருக்குன்னு சொல்லுவோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதலாவதுக்கு என்ன? முதலாவது ஆக்கல், அமைத்துக் கொள்ளுதல், ஏதாவது ஒன்றை ஆக்குறது. மற்றது தூக்கல், மற்றது நோக்கல், பார்வையிடுதல்னா நோக்கல். நோக்கமும் சரி, ஆனால் அது மற்றதுல வரைக்கும் எப்படி வரும்? நோக்கம் நாம சொன்னோம். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இது 4 எழுத்துக்கள்லாம். முதலாவதுக்கான தரவு வந்து வண்டி பாதையில் உண்டாகும் பள்ளம், அதாவது ரோடுகளில் வர பள்ளங்களை சொல்றதா. 2வது மனிதர்கள், இயந்திரங்கள், இயற்கை சக்திகள் போன்றவையால் எழுப்பும் ஓசை. மனிதர்கள், இயந்திரங்கள், இயற்கை சக்திகள் போன்றவை எழுப்பும் ஓசை. 3வது மிக்க வருத்தம் என்ற ஒரு அர்த்தத்தில் வருது. செட்டியான வருத்தம், அதாவது மிக்க வருத்தம். அது மன வருத்தமாகவும் இருக்கலாம், உடல் வருத்தமாகவும் இருக்கலாம். அப்படியானதை சொல்றது. 4 எழுத்துக்கள். நாலு எழுத்தான நீங்க வண்டி பாதையில் உண்டாகும் பள்ளங்கள். கிடங்கு, அடங்கு, படங்கு. இல்லை, அந்த வழியில் வராது. அந்த வழியில் வராது. இது முதலாவதுக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல. அநேகமாக அந்த மாட்டு வண்டிகள் போக்க பள்ளம் புட்டி விழுகிற நேரம் அந்த ரோட்டை பார்த்து அப்படி சொல்லிவிடுமா. அது 2வது 3வது கண்டுபிடிக்கலாம். மனிதர்கள், இயந்திரங்கள், இயற்கை சக்திகள் போன்றவை எடுக்கும் ஓசைன்னு சொல்லுவோம். சத்தத்தை விட வேற நீங்க 3ஐயும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீ தனித்தனியா கேட்க வேண்டாம். என்னட்ட 3வது என்ன சொன்னீங்க? மிக்க வருத்தம், அதாவது சரியான ஒரு வருத்தம்.
4 எழுத்துன்னு சொன்னீங்க என்ன? வீட்டை இப்படி சத்தாங்க மியூட்டை ஆஃப் பண்ணுங்க. எங்கட வீட்டில் தான் மியூட்டை ஆஃப் பண்ணுங்க. எல்லாம் கலவை காத்திட்டீங்க வாங்க நீங்க. கஷ்டமா இருக்கும் ஒருத்தன்னு சொல்லல. சாதாரணமா கதைக்கிற சொல்லுத்தான். மனிதர்கள், இயந்திரங்கள், இயற்கை சக்திகள் போடுறது, மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல சில நேரம் ஆசிரியர் இல்லாமல் போடுற சத்தங்கள், அதுதான் அதைத்தான் சத்தம் பண்றதுக்கு தான் அதுக்குரிய ஒரு சொல்லுத்தான். நீங்கள் ஆனா 3 சேர்த்து சொல்லுங்க. அப்புறம் வெளியில அதுக்கு உண்டை பிடிச்சிட்டு அது மற்றதுக்கு பொறுத்து. தயவு செய்து மீண்டும் ஒரு முறை ப்ளீஸ். இப்போ வெளியில் தயவு செய்து இன்னொரு தரம் சொல்லுங்களேன். நான் இப்போ தான் வந்து நான் ஒரு தரம் போயிட்டு முதல்ல 4 எழுத்துக்களை கொண்ட சொல். ஓ வண்டி பாதையில் உண்டாகும் பள்ளம் புட்டிகளை சொல்றதா. அது இப்போ சொன்ன நீங்கள் ஐயோ மறந்துட்டோம். மற்றது மனிதர்கள், இயந்திரங்கள், இயற்கை சக்திகள் போன்றவை எழுப்பும் ஓசை. மற்றது மிக்க வருத்தம், அதாவது சரியான வருத்தம். 2 ஒரு சொல்லுக்கு வருது. எத்தனை இடத்துக்கு 4? 4 எழுத்துக்கள். ஆச்சம் கூச்சம் ஊச்சம் சரி வருமோ? கூச்சம் போடுற கூச்சல் போடுற அதை வடிவா சொல்லுங்க. சரி வருமோன்னு கேட்காம 3 சொல்லுங்க அப்படியே. முதலாவது ஆச்சம் கூச்சம் ஊச்சம். தவறு. கூச்சல் காய்ச்சல் ஆச்சல். ஒழுங்கின்படி சொல்லுங்க. முதலாவது ஆச்சல், 2வது கூச்சல், 3வது காய்ச்சல். 2 சரி, 3வது பிழை. ஆச்சல் கூச்சல் சரி. மூன்றாவதுக்கு வேற ஆள் யாராவது சொல்லுங்க. அதே வழியில வேற மாச்சல் என்ன சொன்னீங்க? மாச்சல் மாச்சல் மாச்சல். ஓகே, மாச்சல் சரி. மாச்சல். ஓகே, வாழ்த்துக்கள். மாச்சல் சரி. அதுக்கான விடை. இதுக்கான விடைகள் ஆச்சல், கூச்சல், மாச்சல். 3வது என்ன மாச்சல். மாச்சல் மாச்சல் ஆயிருக்குன்னு சொல்லுவினோம். வருத்தத்தையும் சொல்லுவினோம். அதே நேரத்தில் ஏதாவது எங்களுக்கு வேற இதுகள் கஷ்டம் இதுகள் வந்தாலும் சொல்லுவோம். எங்கட ஊரில் இப்போ இருக்கு அந்த சொல் மாச்சல். மாச்சல் 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 மனுஷருக்கு எனக்கு ஒரே மாச்சலா தான் இருக்குது. அது சரி, இன்னொன்று கேட்கிறேன். 5 முடிஞ்சது என்றாலும் இன்னொன்று கேட்கிறேன். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது மேன்மையை குறிக்கிற சொல். மேன்மையில பக்குவத்தை குறிக்கிற சொல். சரியா? மேன்மை அல்லது பக்குவம். எத்தனை எழுத்து? 4 எழுத்துக்கள். 2வது வன்மை அல்லது கொடுமையை குறிக்கும் சொல். இது சும்மா தனியாக இதைத்தான் எடுத்து வச்சிருக்கேன். வன்மை அல்லது கொடுமை. 3வது சுறுசுறுப்பை குறிக்கும் சொல். இப்போ அப்போ வேறு சொல்கிறீங்க. முதலாவது மேன்மையை குறிக்கும் சொல், மேன்மையில பக்குவம். 2வது வன்மை அல்லது கொடுமையை குறிக்கும். 3வது சுறுசுறுப்பை குறிக்கும். எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்துக்கள். சுறுசுறுப்புண்டைக்கு அநேகமாக சின்ன பிள்ளைகள்ல இது காணலாம் கூடுதலா. ஓ துடிப்பு, அடிப்பு, இடிப்பு சொல்றேன். அடிப்பு, துடிப்பு, நடிப்பு. அந்த வழியில வராது. ஆனாலும் கிட்ட வந்திருக்கிறீங்க, வராது. ஆர்வம் முதலாவது எழுதுனா பாரு. 2வது கடைசியானது ஆர்வம். 3வது 3ஐயும் வைத்துக்கொண்டு சொல்லுங்கள். அதான் எழுதுனா உயர்வுக்கு எழுதிட்டு துடினம் வருகிறார். ஆனாலும் கொஞ்சம் எழுத்துக்களை மாத்தி வடிவ சொன்னா சரி. துடினம், கடினம், அடினம் சொல்றேன். ஓகே, கடைசி 2ம் சரி. முதலாவது
ஜெசிக்கலாம் சொன்னேன். துடினம் சரி, சுறுசுறுப்புக்கு துடினம், மற்ற வெண்மையில கொடுமை கடினம் சரி. கடினம், மேன்மையில பானா. பக்குவத்தை குறிக்கும். ஆனாவ சொன்னீங்களா வாணி? ஆனாவ சொன்னீங்க. மீனா வரும் முடியும். இல்ல, பானாவ சொல்லி பாப்போம். நான் பானா சொல்றேன். யார் பானா முதல் சொன்னது? நான் சொன்னேன். பானா சொல்றேன். பானா. நேசக்கா. கடினம் சரியா? கடினம் தான் சரி. கடினம் அதுதான் நான் தான் கடினம் அடின். முதல் செல்வி அவர்கள் முதல் சொல்லிட்டார். ஆமா. ஐயோ நான் தான் இருக்கா சொல்லுங்க. படினம், ரெண்டாவது கடினம், மற்ற துடினம், சுறுசுறுப்புக்கு துடினம். ஓகே, நாங்கள் இதை வந்து நாங்கள் அடுத்த இதுக்கு போகலாம். இதில் சிவமணி அவர்கள் தான் முதல் நிற்கிறீங்க. ரெண்டையும் கொஞ்சம் பெரிய சொற்கள் தர போகிறேன்னு பார்ப்போம். இந்த சின்ன சொல்லி உடனே சொல்றீங்க, கொஞ்சம் பெருசா சொல்லி எல்லாருக்கும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட 10 எழுத்துக்கள் சொன்ன சொல்லி தான் வரப்போகுது. ஓகே, எழுத்துக்கள் எழுதுங்க. முதலாவது படத்துக்கு வர பானா, ரெண்டாவது மரத்துக்கு வர சானா, மற்ற கொம்புளானா, மற்ற தும்பிக்கு வர தூணா, இன்னும் ஒரு கப்பானா முதல் எழுதின மாதிரி, யானைக்கு வர ஜாவென்னா, அப்பாக்கு வர இப்பென்னா, மற்ற ஊனா வானா வரியில வர ஊனா, 3 சொல்லி நீனா, கடைசி எழுத்து இர்ரென்னா, பேருக்கு வர இர்ரென்னா. இன்றைக்கு நான் டைம் உப்பென்னாக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? உப்பென்னாக்கு பிறகு ஊனா, பானாக்கு பிறகு வர ஊனா, வானா வரியில வர ஊனா. மன்னிப்போட எழுதையில திருப்பி சொல்றீங்களா? ஓகே, பானா, சானா, கொம்புளானா, தூணா தும்பிக்கு வர தூணா, இன்னும் ஒரு கப்பானா, யானைக்கு வர ஜாவென்னா, அப்பாவுக்கு வர இப்பென்னா, வானாவரியில வர ஊனா, 3 சொல்லி நீனா, இர்ரென்னா. துப்புரவு பணியாளர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓ, வாழ்த்துக்கள். ஓகே, தமிழருக்கா நிக்கிறீங்களோ? ஆம் ஆம். சரி, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து படத்துக்கு வர பானா, பானா, காற்றுக்கு வர இட்டென்னா, இட்டன்னா, சிலந்திக்கு வர சீனா, சீனா, சின்ன லானா, சிலந்திக்கு வர லானா, லானா, திகதிக்கு வர தீனா, தீனா, பச்சைக்கு வர இச்சன்னா, இச்சன்னா, மற்ற ரானா, ரானா, உம்மன்னா, உம்மன்னா, சூனா, பருப்புக்கு வர சூனா, தூனா, இன்னும் இருக்க உம்மன்னா. Yes, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டக்கன் அடிச்சு. வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, அடுத்தது நேவிசக்கா, அதேமேல வேற திருச்சிற்றம்பலம். வேற யாருக்கும் கொடுங்க. அடுத்த ஓகே ஓகே ஓகே, அடுத்த ஆள் வந்து ஜெயாக்கா. சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து வரையில சவுண்ட் வருது இல்லை. நீங்க மியூட்ல விட்டுட்டீங்க ஜாமலா. வரையில ஓகே வரையில எழுத்து. ஓகே ஓகே, இப்போ வரும். மரத்துக்கு வர மானா, அதே மரத்துக்கு வர சானா, அம்மாக்கு வர உம்மென்னா, அப்பாவுக்கு வர உப்பென்னா, பந்துக்கு வர இந்தென்னா, புல்லுக்கு வர பூனா, மற்றது மரத்துக்கு வர மானா, இன்னும் இருக்கா மானாவை, கடைசி எழுத்து தாவென்னா. கடைசி எழுத்து என்ன? தாவென்னா, தாத்தாக்கு வர தாவென்னா. மப்பு மந்தாரம். ஓகே, வாழ்த்துக்கள். ஓ, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது வாணியவர்கள்.
உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து ம் கரடிக்கு வர கானா, ம் திகதிக்கு வர தீனா, ம் பந்துக்கு வர இந்தன்னா, ம் நரிக்கு வர நானா, ஓகே ஆஹ், சின்ன லானா, மற்றது கரடிக்கு வர கானா, ரெண்டு தரம் கானாவ, ஆ உம்மன்னா, ஆ இக்கண்ணா, அக்காவுக்கு வர இக்கண்ணா, ஓகே படத்துக்கு வர பானா, இன்னும் இருக்க உம்மன்னா. ஐயோ ஓ மை குட்னஸ் நீக்கிழம்பு. பல ஐயோ பல கிடக்கு வணக்கம் ஜெயமலர். வணக்கம் மேடம். மௌலாவும் வந்திருக்கிறேன், நீங்கள் இறுதியா கூப்பிடுங்க. ஆமாம். ஆம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா. ம். சரியோ பிள்ளைய தெரியல, கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆ. கதம்பம் சரி நல்ல கதம்பம் கதம்பம் சொல்லுங்களே தெரிஞ்சிருக்க வேணும். ஆமா, இது நானும் கண்டுபிடிச்சிட்டேன். மரம். ஜெயமலர் அழகா இருக்கிறீங்க. அது பின் பேக்ரவுண்ட். என்ன இருக்குது? கண்ணாடி background. வாணிக்கும் வணக்கம். வாணிய தெரியல. வணக்கம் வணக்கம் நீங்க வேற ஏன் வருதில்லை ஒரு புத்தகம் வாணி கண்டுபிடிங்க. சரியா இருக்குமோ தெரியல. உங்களோட சமயத்தோட சம்மந்தப்பட்டதான் இருந்துச்சு. ஓ ஓ நந்தி கலம்பகம் ஆ கட்டிக்கார் வாழ்த்துக்கள். ஆழ்த்திக்கார். கிளம்ப ஓ நந்தி கலம்பகம் ஓகே, அடுத்தது வாணி அவர்கள். செல்வி அவர்கள் நிற்கிறீங்களா? ஆம். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து ஆனா, அம்மாவுக்கு வர ஆனா, தம்பிக்கு வர தானா, செவ்வானத்துக்கு வர சேனா, நரிக்கு வர நானா, பல்லுக்கு வர இல்லைன்னா, ரீனா அரி குறி அதுக்கு வர ரீனா, மற்றது நாய்க்கு வர ஈயன்னா, ரெண்டு சுழி இன்னன்னா, பந்துக்கு வர இந்தன்னா, அப்போ இன்னும் இருக்கா ரீனா, ரெண்டு ரீனாவை. ரெண்டு வீணாவா? ஓ பரி கறிக்கு வர ரீனா. 2 4 6 10 10 எழுத்துக்கள் நல்லா இருக்கும் கொடுக்கணும் நேமா. ஜெயமலரகா முதல் கண்டுபிடிச்ச சொல்லு என்ன? பாணியக்கா நந்தி கிளம்பகம். நந்தி கிளம்பகம். கலம்பகம். கை நன்றி. இப்ப சொன்னதுல ஆனா தானா அதுக்கு அடுத்து என்ன? சேனா. செவ்வாய்க்கு சேனா. வர சேனா. ஓ செவ்வாய். பானாவா பானாவா தானாவா ரெண்டாவது தானா தம்பி. அக்கா சொல்லுங்க. செய் நன்றி அறிதல். பேசிங்க. ம் அதான். ஓகே. ஓகே, அடுத்தது பத்மினி அவர்களா? இது என்ன சொல்லு? செய் நன்றி செய் நன்றி அறிதல். 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 பத்மினி நிக்கிறீங்க தானே? ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து கானா, கரடிக்கு வர கானா. ஒரு அழுகட்டு எழுத்து கொடுத்த நீங்க. சரி, அது தெரியாம வந்துடுதா? கானா கானா, மற்ற கரடிக்கு வர டானா, ஆ தும்பிக்கு வர தூணா, ஆ தங்கைக்கு வர இங்கன்னா, ஓகே. சின்ன சின்ன லீனாவ, பலி பலி கலிக்கு வர லீனா. பள்ளிக்கு வர லீனாவா? ஓம் ஓம். மற்றது 3 சுழி நீனா, சொல்லி நீனா. மற்றது பந்துக்கு வர பானா. ஓ முதல் சொன்ன மாதிரி கானா, இன்னும் ஒரு கானா வருது. முதலும் கானா சொன்னான், ரெண்டாவது தரம் கானா. அப்புறம் இப்பன்னா, அப்பாவுக்கு வர இப்பன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா. இந்த கொப்பி முடிஞ்சது. சொல்லியால் தான் நான் சொல்கிறேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன்.
ஏதாவது ஒரு குழு தாங்க. இதுவும் ஒரு நூல். இதுவும் ஒரு நூல். நூல் தான். ம். பழைய காலத்து பழைய இதுக்குள்ள போகும். தூணாவில தொடங்குமா? இல்ல, முதல் தந்த இடத்துலயே தொடங்கும். மூன்று சுழி நீனாக்க முதல் எழுத்து என்ன? லீனா, சின்ன லீனா. லீனா, சின்ன லீனா, கலி ஆ. பலி. கலிங்கத்து பரணி. தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் சொல்றீங்களே. ஓகே, அடுத்தது வந்து சரோஜினி அக்கா, ஓ சொல்லுங்க. உங்களுக்கான சொல் எழுத்துக்கள் வந்து அம்மாக்கு வர ஆனா, ஆனா யானைக்கு வர யாவென்னா, யாவென்ன மற்ற பேருக்கு வர இர்ரென்னா, இர்ரென்ன மற்ற உம்மென்னா, அம்மாக்கு வர உம்மென்னா, உம்மென்ன காகத்துக்கு வர காவென்னா, காவென்ன மையென்னா, மையென்ன சின்ன இல்லைன்னா, அதாவது புல்லுக்கு வர இல்லைன்னா, இல்லென்ன மெரைக்கு வர டையென்னா, டையென்ன காலுக்கு வர காவென்னா, அக்காக்கு வர இக்கென்னா. நான் கண்டுபிடித்து விட்டேன். காரைக்கால் அம்மையார். கத்திக்கா. அந்த எழுத்துல உடனே உடனே பிடிக்கிறீங்க. அதான். அடுத்த ஜெசி. ஓம் ஜெயமலர் அக்கா. ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கு வந்து பாருங்க. எல்லாருக்கும் 10 எழுத்து கொடுத்தா உங்களுக்கும் 10 தான் தருவாங்க. ஓ ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து வானா. வானாவா? வானா வண்டிலுக்கு வர வானா, மற்ற லூனா மவுலூனாவை மானா போட்டு வர லூனா, மற்ற கானா கரும்புக்கு வர கானா, ஓ மற்றது ஜேனா ஒற்றை கொம்பும் ஜானாவும் ஜேமில அந்த ஜேனா, ம் மற்றது சின்ன இல்லைன்னா புல்லுக்கு வர இல்லைன்னா கானா, கொம்புலானா, டையன்னா படை கடைக்கு வர டையன்னா, கொம்பு இல்லைன்னா, இன்னும் இருக்க இல்லைன்னா 2 இல்லைன்னாவ கொம்புள்ள நீங்க பன்மையில வருமுன்னா இங்க 2 இல்லைன்னா வரபடியா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ம். எல்லாமே அங்கால இலக்கியங்கள் அந்த இதுக்கெல்லாம் நிக்கிறேன்னா நான் உடனுடனே உங்களுக்கு வருது. அதுலயும் இருக்கிறோமா? ஓகே, நானும் பாரியோரியனே இங்க நான் கண்டுபிடிச்சேன். ஆறு ஜெயமலர் அக்கா. பாரியோரியனே இங்கன்னு சொல்லுவோம். இன்றைக்கும் அந்த கேள்வியிலேயும் வந்தது அவரை அந்த இடத்துக்கு. அவர் சொல்லாட்டி நான் என்ன பேசி ஓ என்ன இவ்வளவு வேலை நேரம் செய்யலையே நெஞ்சா இதுக்கு எல்லாம் கூப்பிடுங்க நீங்க ஒவ்வொரு தர அதனால பாரு கடைக்கு போறீங்களோ? ஐயோ கடை தெரியல வேற யாரா சொல்லுங்க. இடையீடுகள்ல சரோஜினி சொல்லவா? நான் தான் முதல் சொல்லிட்டு நிக்கிறேன். முதல்ல நேவிச கதை முதல் சொன்ன தான் சொல்லுங்க. கடையேழு வள்ளல்கள். அல்ல. சரி கட்டிக்கார். கடைகளல் வள்ளல்களா? கடை கடை ஏழு. 7 சேர்த்து வரைக்கும் கடை 7 வராத கடை 7 ஏழு கடை வள்ளல். எழு அதுதானே கஷ்டமா தான் இருக்கு. நானே தன்னுடனே சொல்லுவேன் எல்லாத்துக்கும் முன்னுக்கு. ஓகே, அடுத்தது ஜெயமலர் அக்கா உங்கள் நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்களுடன் நான் விடா பெற்றுக் கொள்கிறேன். ஒரு வர மாட்டீங்களா மற்றதுக்கு? அப்ப இடையில வேற டவருக்கா? இடையில போயிட்டு வாங்க. Okay, நன்றி. மற்ற கேட்கறதுக்குள்ள வந்துட்டீங்க தானே. ஜெயமலர் அடுத்த நானா? தேமலர் நான் இருக்கேன். அசோ நேவிஸ் நீங்க தான். ஓகே. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து
காகத்துக்கு வர காவ் என்ன, பட்டத்துக்கு வர இட்டு என்ன, யானா, எந்த யானா? அது ஒரு யானை தான், மற்ற யானை தர மாட்டேன் நான் உங்களுக்கு, அது வந்து வட எழுத்து. மற்றது ஈனா, இலங்கைக்கு வர ஈனா, மரத்துக்கு வர சானா, அம்மாக்கு வர உம்மன்னா, பிள்ளைக்கு வர பீனா, படைக்கு வர டையன்னா, அக்காக்கு வர இக்கன்னா, அப்பாக்கு வர இப்பன்னா. எனக்கு கஷ்டமா இருக்குது. ஜெயமலர் திருப்பி அந்த எழுத்துக்களை இருக்கா சொல்லுவீங்களா? காவன்னா, இட்டன்னா, யானா, ஈனா, சானா, உம்மன்னா, பீனா, டையன்னா, இக்கன்னா, இப்பன்னா. இடைக்காப்பியம் இடைக்காப்பியம் யார் அது வெளியில சொல்றது? நான் தான் சொல்லி உங்களோட புண்டுல போத இதுக்கு ஏற்கனவே எடுத்த பாயிண்ட் போகுது. வெளியில சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சா தெரியுமான்னு சொல்லுங்க, இல்ல சொல்லக்கூடாது. இல்லை, நான் தான் சொல்லிக்கிண்டு வர்றேன். அதான் வெளியில கேக்குது உங்களோட சத்தம். சரி சரி. கடையோட வள்ளலாம் கட் பண்ணி விடுங்க. நெவிசக்கா பொருங்க வாரேன். சொல்லட்டா நான் சொல்கிறேன். இது மங்க அங்கால எங்கட இலக்கியங்கள் அது பழைய காலத்துக்கு போங்கோ. இடைக்காப்பியமா? யார்கிட்ட கேட்டு நான் கேள்வி? நேம்சக்கா, நான் கேட்டது நவுலா அவர்களிடம். நீங்க ஏன் கேக்குறீங்க? ஐயோ, என்னக்கே சொன்னீங்கள்? இல்ல நான் நேம்ஸுக்கு தானே சொன்னீங்கள். இல்ல இல்ல, அவ முதல் சொல்லிட்டாவே. சரி, அப்ப நான் சொல்றேன். இரட்டை காப்பியம். நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இரட்டை காப்பியம். நான் நவுலா அவர்கிட்ட தான் கேட்டேன். நான் ஜெசிகா எடுத்து அவ தான் இருக்கிறா. நான் ஆமா ஜெயமலர், ஆனா நீங்க சொல்லி மற்ற சொன்னேன் நீங்கள். இல்ல, அவ வந்து முதல் சொல்ல தொடங்கத்தான் நான் நேம்சக்கான்னு சொன்னேன். நான் அவ சொல்லி தேவி சொல்லிட்டாரு. சரி. இரட்டை காப்பியம் சரியா இல்லது? ஆமா ஆமா, இரட்டை காப்பியம் தான். நேம்சக்கா, நான் அப்போது உங்கள்ட்ட கேட்க இல்லையா முதல்? இல்ல, நான் சொன்னதுல பிறகு வாரேன்ண்டு. நீங்க இடையில போய் வந்தீங்க. அதான் சரி சரி சரி. நான் இப்போ தான் அந்த உடன்படி வரைக்கும் 1 பேர் தான் கிடந்தது. அப்ப நீங்க முதல்ல அவருக்கு தான் கூட போனோம். அப்ப நீங்க கொடுங்க. ஓகே, நான் நேம்சக்கா கொடுத்துட்டு அடுத்த ராஜினிட்ட வரேன். இல்ல பிரச்சனை இல்ல சொல்றேன். அவருக்கு கேட்டபடியா இல்ல, அவ வந்து இடையில போய் வந்தவா, எனக்கு தெரியல. அதான் நான் செய்திருக்கிறேன். அவட்ட சொல்லிட்டா. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லிட்டா விட. சரியா? ஓகே, நேம்சக்கா இப்ப எழுதுங்க. சாடிக்கு வர சாவன்னா, பிள்ளைக்கு வர பீனா, 2 சொல்லி இன்னன்னா, மற்றது ரானா, ராணாவா? ரா ரா ரானா ரீனா 2 பேருது. அறத்துக்கு வர ராணாவும் ரீனாவும். ரானாவும் ரீனாவும். பரி கறிக்கு வர ரீனா, மற்ற ராவுக்கு வந்து ரா ராணா ரீனா. சரி. மற்ற இப்ப என்ன, அப்பாக்கு வர இப்ப என்ன, தம்பிக்கு வர தானா, புல்லுக்கு வர பூனா, மற்றது தமிழுக்கு வர இள்ளென்ன, மற்றது பச்சைக்கு வர இச்சென்ன. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாருக்கும் செய்ய சுகமா இருக்கும், உங்களுக்கு வேற. அதுதான். இல்ல, நானும் கண்டுபிடிச்சிட்டு. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இதுதான் தேவை எங்களுக்கு முதல்ல. கானா சொன்னீங்களா? கானா சொன்னீங்களா?
தானா தானா தானா. தம்பிக்கு வர ஓ, தாரா. தம்பிக்கு வர தானான்னு சொன்னேன். எனக்கு வருது இல்லையே. இது கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒன்று. பிறந்த உடனே கிடைக்கும் ஒன்று. இனி சொல்ல இயலாது. சுகமா தாய் தாயின் கடவுளே இவ்வளவு சொல்லியும் அது கேட்க கஷ்டமா இருக்கும் மற்றவை சுகமா. ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னா இது இல்லாம எடுக்க இயலாது. சான்றிதழா? ம். சான்றிதழ். அது வடிவா சொல்லுங்க மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து. பின்னுக்கு சொல்லிட்டீங்க, முன்னுக்கு சொல்லுங்க. நீங்க முதலாவது எழுத்து தாவண்ணா சொன்னீங்களா சாவண்ணா சொன்னீங்களா? சாவண்ணா. சாவண்ணா சாத்து சாக்குக்கு வர சாவண்ணா. ஓ, சாடின்னு சொல்லி சொன்னான். சாடிக்கு வர சாவன். நாடிக்கு வர சாவண்ணா சான்றிதழ். பின்பக்கம் சொல்லிட்டீங்க, முன்பக்கத்தை இப்ப சொல்லுங்க மிச்சத்தை பிரிச்சு. நேரம் போயிட்டு. சிறப்பு சான்றிதழா? சீனா சீனா சொன்னா இல்லையே. சீனா சொன்ன நானா? ஏ, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்ன சிறப்பு சான்றிதழ் தேவை? நீங்க எல்லாம் சொல்லி கொடுங்க. ஐயோ. என்ன பிறப்பு சான்றிதழ். உங்களுக்கு அரைவாசி புள்ளிதான் தருவேன். ஓ பிறப்பு சான்றிதழ். பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் எடுக்க தேவையன்ற எல்லாருக்கும் தேவையன்ற. அதுதான் நான் தீனா எழுத இல்லையா? கணக்குழு கொடுத்துட்டீங்க. ஏன் எழுதுறேன்? பிள்ளைக்கு வர பீனாண்டெல்லாம் சொல்றதுல நீங்க எழுதலன்றீங்க இப்ப. ஓகே, அடுத்து ராஜினி அக்கா, உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ். ஓகே. சொல்லுங்க கஷ்டம். உங்களுக்கு எழுத்து வந்து சட்டிக்கு வர சானா, யானைக்கு வர யாவென்னா, மரத்துக்கு வர டானா, திகதிக்கு வர தீனா, இத்தைக்கு வர இத்தன்னா, கரடிக்கு வர கானா, அக்காக்கு வர இக்கன்னா, கிளிக்கு வர கீனா, அம்மாக்கு வர உம்மன்னா. சொல்லாட்டா நான் தப்பேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். 9 எழுத்து தான் போல. 2 4 9 எழுத்துதான். உம்மன்னாக்கு முதல் என்ன எழுத்து? தீனாவா? கீனா கிளி. சரியா. சத்தியாகிரகம். கட்டிக்காரு வாழ்த்துக்கள். சரிதான், ஜோடிவா உச்சரிங்க. சரியா தானே சொன்னவா? சத்தியாகிரகம். சத்தியாகிரகம். ஓகே, வாழ்த்துக்கள். வேற யாரும் நிக்கிறீங்களா புதுசா வந்தாங்க? ரகுலா நிக்கிறவன்னு சொன்ன அவரை முதல் மாறி சொன்னது அந்த பிறப்பு இது சொல்லியாச்சு. ஜெசிதான் அவ இடையில போயிட்டு அவ கொண்டு குடுக்கலாம்னு பார்த்தா அவ இடையில போயிட்டு அவ ரெட்டும்பா. அடுத்ததுல எனக்கு முதல் தாரீங்களா? ஓகே, ஜெயமலர் உங்களுக்கு பார்த்தா நான் கேட்டு கொண்டு போய் எனக்கு என்ன கூப்பிடக்க வாரேன்னா சரி. ஓகே, அதை போயிட்டு கேட்டு இருக்கோம். ஓகே, எனக்கு தாரீங்களா? ஓகே, உங்களுக்கு அந்த அருண். ஓகே, எழுதுங்க பாப்போம். காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கு. மாவன்னா இட்டன்னா சீனாவ மாட்சி. காமாட்சி விளக்கு. மாவன்னா இட்டன்னா சீனா மாட்டி. சீனா. ஓ, ஆமா. காமாட்சி விளக்கு.
ஓகே. சொல்லுங்க பாப்போம். காமாட்சி விளக்கு என்றதுக்கு காவன்னா மாவன்னா ம் மாட்சி காட்சி ம் 4 காசி மாசி ம் விளக்கு ஓகே விக்கு ஓகே. மாவிளக்கு மாவிளக்கு ஓகே. குசி என்னது? குசி. குணாசீனா ஓகே குசி ஓகே. குளவி குளாவி ஓகே. ஆனா இந்த லானாவில வருமா குளாவிக்கு? ஓ குளவிந்தளா. வரும் தானே. காக்கு என்ற சொல்லு எழுதி இருக்கிறேன், வருமண்டா எடுத்துக்கொள்ளுங்க. காவன்னா மாவன்னா என்ற சொல்லு காமாண்டு இருக்கா? இல்ல. சரி, எவ்வளவு தான் எழுதினேன். 1 2 3 4 5 6 7 விக்கு 8 சிக்கு விக்கு விக்கு சிக்கு சொல்லிட்டேனா? விக்கு சொன்னீங்க. சீனா சிக்கு அடுத்தது. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. வாழ்த்துக்கள் 11. இந்த நேரடி சொல்லுகள் இருக்கா? 1 2 தான் இருக்கு பாப்போம். ஒன்று இருக்கு. பொறுங்க வர. சிவமணி அக்கா நிக்கிறீங்களோ? சிவமணி அக்கா. ஆமாம் சிவி இருக்கு சிவி. சிவி ஓகே. அடுத்தது தாமிர அக்கா. மாசி மாசி அவர் சொன்னவர். சொல்லியாச்சு. நேம்ஸ் அக்கா. ஜெயா அக்கா. குவி என்ன? குவிக்கிறது. பூனா பூனா வீணா. குவி குவி ஓகே. சிவி வந்துட்டுது இல்ல, இப்ப அவ சொன்னா இப்பதானே சிவமணி சொன்னவ. அவ சொல்ல இல்ல. பொறுங்க, நான் கேட்கறாக்கள தான் கேட்டு. நான் இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. காவி. ஓகே. வாணி என்ன சொன்னீங்க? காவி. சரி யார்? பத்மினி சொல்லுங்க. மாசி நான் சொல்லியாச்சு. சொல்லி ஆசிஸ் வந்துட்டுது. சரோஜினி அக்கா இனி இல்லைன்னு நினைக்கிறேன். சரோஜினி அக்கா. மாட்சி மாட்சி வந்துட்டுது. ஜேசி நிக்கிறவா இல்ல. நவல அவர்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இந்த கா அல்லது மா அது அது சொல்லுங்க. வந்துட்டுது. ரெண்டும் வந்துட்டு அப்ப சிகான்னு சொல்றேன். சிகா சிகா இருக்குது. ஓகே. மற்றது ராஜினி அவருக்கு பெற மாட்டேன்னு சொன்னவர். வேற யாரும் வச்சிருக்கீங்களா? விசுக்கு விசி என்று சொல்லு. விசுக்கு விசுக்கு. என்ன சொன்னீங்க சரோஜினி அக்கா? விசி விசி. ஓ விசியண்டு இருக்குது. விசியண்டா கட்டு. நான் குகா சொல்லுவேன். கட்டு விசுக்கு. விசுக்கு அண்ட் அது நேரடி சொல்ல வருமா? விசுக்கு விசுக்குறதானே. விசிக்கி வியாமலர் விசுக்கு. குகா இருக்கிறார்கள் அது சொல்லுங்க. சூனா இல்ல வரும் விசுக்கு. பூனாதான் வருது. விசுக்கு. அதான் சூனா இங்க அது இருக்குதுல்ல. சூனா இல்ல, வரும். சூனா இல்ல, விசிக்கி என்ன வரும்? அதான் விசுக்கு விசுக்கு. இனிமே கீழே இருந்து மேல வந்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சொல்றார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். குகா குகாண்டா என்ன? குகான்ற ஒரு பேர் இருக்கு தானே. குகா 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 குகா. அது சும்மா இதான பேர் தானே. ஐயோ ஓகே, எவ்வளவு சொல்லிதான் கிடக்கு. வேற சொல்லி இல்ல. வேற சிவி சிவி சிவி. சிவி வந்துட்டு டிவி வந்துட்டு அடுத்தது மாறி வந்து கேளுங்க. மற்றது கீழே இனி இருந்து சிவமணி மேல அவர்கள் வாங்க. ஏன் எல்லாரும் ஒருமிக்க கதைக்கிறதால கேக்குது இல்ல வடிவ ஒவ்வொருத்தர் கதைங்கோ அவ கூப்பிடுங்க. இனி இல்ல முடிஞ்சது இல்லாம அதுக்கு பிறகு வேற சொல்லி இல்ல. ஆமா சொல்லுங்க. உங்களுக்கு வந்து அடையாள பதக்கம். அடையாள பதக்கம். இப்ப என்ன வரும்? என்ன டையன்னாவா அடை ஓ அடை அடை அடையாள பதக்கம். பெண்ணா இருக்கு. ஓ
ஓகே. ம். அடை, அடை, அடையாளம், அடையாளம், பதக்கம், பதக்கம், பதம், பதம், பாருங்க பதம். யா, படை, படை, பக்கம், என்ன சொன்னீங்க? பக்கம், பக்கம். பக்கமா? ஓகே, பக்கம். யா, தகம் இருக்கா? தகம். ஓ, ஆமா. தளம், தளம், தடை, தடை, தயாளம். தயாளம் என்னன்னு சொல்லி சொன்னானே, தயாளம். ஓ, தயாளம். ஓகே. அகம், அகம், அழகம். அழகமா? ஓ, எனக்கு தெரியும் அந்த சொல்லு என்னன்னு. அழகம் ஒரு சொல் இருக்கு. காகமோ இருக்க பாருங்க. ஒரு பறவைன்ற பேரா இருக்கும். கடை, கடை, களம். களம். அவ்வளவுதான். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சொல்லு. அழகமண்டா கூந்தல், கூந்தல் தலைமையில சொல்றது அழகம். மழை நீரையும் சொல்லலாம் அழகம். ஓகே. இப்ப கீழே இருந்து போவோம். 40 மேல இருந்து வந்தபடியா ராஜினி கையில நவலா அவர்கள் சொல்லுங்க. அக்கம் சொல்றேன், அக்கம். அக்கம். ஓகே. ஒன்றுதான் சொல்லணும் என்ன? ஒன்றுதான், ஒன்றுதான். ஓகே. ஜேசி வரையில பிறடக்கினும் சரோஜினி அக்கா சொல்லுங்க. தம் சொன்னவா? தம் இல்ல, தம் இருக்குது. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. பதம். பதம். ஓகே. அதான் சொன்னவர். பதம் சொல்ல இல்ல சொன்ன நான் கூட போட்டுக்கிறேன். சொன்னவர் கோடு போட்டுக்கிறேன் சொன்னவர். பதம் சொல்லு. நான் ஓ, பதம் சொன்னவர். பதம் சொன்னேன். செல்வி அவர்கள் நிக்கிறாரா? போட்டாரா? அளமன்ட்ட சொல்லி இருக்குதுல்ல? இல்ல, அலம் அலம் அளமன்ற. அந்த உப்பு போடுற அந்த இதை சொல்றது இல்ல? அது பொம்பளாண்ணா வேணா தெரியல. அலமன்றது இல்ல, இப்ப நான் வச்சுக்கிற அகராதி வந்து தனி தமிழ் அகராதி. அதுல இருந்து தான் இப்ப கூடுதலா எடுக்கிறேன். இல்ல அலமண்ட சொல்லி இருக்கிறது பாருங்க. இல்ல, அளமண்ட எந்த இதுல இல்ல. அளமண்ட நான் எழுதுண்டேன். எல்லாம் பார்த்து பார்த்து எழுதிக்கணும் வந்தேன், ஒரு எழுத்துகளோட சேர்த்து. வாணி அவர்கள் சொல்லுங்க. அப்பம். அப்பம் இருக்கு. ஜெயாக்கா சொல்லுங்க. அகம். என்ன? அகம் சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. பகம் வந்துட்டு. நெய்விசக்கா சொல்லுங்க. தபம். வானா இல்ல. தானா பானா இம்மனா கபம். தாபம். தானப்பானம் என்ன தாபம். ஓகே. தாபம் இருக்குது. தமிழக்கா சொல்லுங்க. கதம் கதம் காணாத்தானாம் கதம். கதம். ஓகே. சிவமணி அவர்கள் இருந்தா சொல்லலாம். கபம், கபம் வந்ததா? ஓ, இப்ப அவர் சொன்னவர் கதம். இல்ல இல்ல கபம். ஆனா கபம். கபம் நாடி வச்ச கபம். சிவமணி. ஓகே, கபம். ஓகே, கபம் இருக்குது. நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்க. தமிழக்கா வர இல்ல இல்ல நெய்விசக்கா பகம் பானா பானா இம்மனா பகம். அது இப்ப வந்துட்டுது. ஜியாக்கா நவுலா சொல்லட்டாங்க. பதக்கம் சொன்னவே, பொறுங்க பதக்கம். பொறுங்க, நான் கேக்குறாக்கள். என்ன பதக்கம் சொன்னவாவு. பழக்கம் வந்துடு. சொன்னேன். ஓ, வாணியர்கள் வாணி அவர்கள் இங்க எழுதி வச்சதே எனக்கு தெரியுது இல்ல. இது தடை வந்ததா? தடை. பொறுங்க மற்ற கேட்க சொல்லாதீங்க. இந்த முறையாவே சொல்லிட்டோம் இல்லையா வாணியர்கள்? இல்ல விளங்குதுல நான் எழுதுனது. ஓகே. பத்மினி கதம் 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 சொல்லிட்டார். கதம் வந்துட்டு. கதம் பகம் சொல்லினவா? பகம் இப்ப யாரும் சொன்ன கதம். வந்துடுறது. ரெடியாச்சு. கதம் கதம் ரெண்டு வந்துட்டு. கதம் இப்பதான் இருக்குது. நான் ரெண்டு வந்துட்டு. இந்த வட்டி இருக்கிறேன் நான். தகம் கதம் ரெண்டு யாரு மட்டும். ஜெயமல தக்கமண்ட சொல்லு வந்திருக்குதா? ஓ வந்துட்டு. வெட்டியாச்சா? தக்கம் தக்கமா? அவ்வளவு. தக்க மட்டும் என்ன சொல்லு, எனக்கு தெரியாதா?
இல்ல முதல்ல ஒரு சொல்லு அவ சொன்ன அக்கமும் என்னோட ஒரு சொல்லல எது வெட்டுப்பட்டு தெரியாது. அக்கம் வெட்டுப்பட்டது. ஜெயமலர் நான் ஒன்று சொல்லலாமா? ஒரு சரோஜினி அக்கா யார் இப்ப கடைசி சொன்னது? செல்வி அவர்கள், பத்மினி அவர்கள் சொல்லியாச்சு. சரோஜினி அக்கா சொல்லுங்க. தடை வந்ததா? வந்துடுது. தடையெல்லாம் வந்தது. அதெல்லாம் பிரபஞ்ச வந்தது. சொன்னவா. ஜெசியில நவலாக சொல்லுங்க. இப்ப தயா சொல்றேன், தயா. தயா இருக்குது. ஓகே, நான் ஒன்று சொல்லவா? இப்ப சொல்லுங்க. பத்மினி மட்டும் சொல்லுங்க. தக தகன்ட்டா என்ன தனியா? தகல்ல தகம் வந்தாதான் நெருப்பு. தகம் வந்துட்டுது. தனிய தகண்டு வராது. நான் சொல்லலாமா? சொல்லுங்க. அப்பளம் இருக்கு, அப்பளம். அதை நான் வச்சிருக்கேன். அப்பளம். ஓகே, அப்பளம் இருக்கு. என்ன மாதிரி சொல் இருக்கு? நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. அடையாள இல்ல இந்த பக்க அடையாளம். பக்க அடையாளம் என்ன? பக்க அடையாளம். அது வராது. பக்க அடையாளம்டா என்ன? அது எப்படி வரும்? நான் என்ன மாதிரி சொல்லவா? சொல்லுங்க. கப்பம். கப்பம். கப்பம் இருக்குது. நான் ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லி சொன்னீங்க? கப்பம். கப்பம். ஜாடை. அந்த ஜாடை வர. ஆனா ஜானாவில யாவனால 2 சொல்லி இருக்கு. யாகம். ஜாடை வராது. ஜாடை யாகம். யாகம் இருக்குதானே? நான் சொல்லி இருக்குன்னு சொன்னா யாரும் தனியா சொல்ல 3 பேர் சொன்னா நவுலா சொல்றேன். நான் உடனே சொல்லிட்டேன். யாகம் வந்து. ஓகே. நான் தான் சொன்னேன் யாகம். சரி பரவாயில்ல. இன்னும் ஒன்று இருக்கு. ஜெயமலர் அந்த பழம் நீங்கள் இல்லையன்றீங்க பரவாயில்ல. ஆனால் உப்பளத்துக்கான ஒரு சொல்லு பழம் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். யாதகம் இருக்குது. யாதகம். அந்த ஜாதகத்துக்கு மற்ற வரும். அப்ப ஜாதகம் பண்ணா ஜாடையும் எடுக்கணும். ஓ, அது வேற. இன்னொன்று இருக்கு யாவன்னாவில. யாம் இருக்கு, யாம். தளம் வந்துட்டுதா? தளம். சொல்றேன் யாசம். தளம் வந்துட்டு. தளம் வந்துட்டு. ஜாம் அண்டு வருமே. ஜாம் நாம் ஜாம் வரும். நிமிஷம் என்ன சொன்னீங்க? யாசம். யாசம் கேட்க போறது. யாசம். அது வராது. நான் அம் சொல்றேன். நான் அம்மன்னா. அம் இருக்குது. அம்மண்டா அழகு. யாசகம் வராதா? தம்மும் வருந்தானே. தம் தம் சொல்லியாச்சு. யாசகம் வராதா? யாசகம் வராது. இல்ல, யாசகத்துக்கு அங்க இருக்கு சானா. யாசம் என்ன சொல்றேன்? வர வேணுமே. வடிவா சொல்லுங்க. சொல்றத சானா இதுல இல்ல. வேற என்ன போட்டு சொல்லுவீங்க? யாகம். யாகம் வந்து யாதம். யாதம் சொன்னால் ஜானை தொட்டி என்ற அர்த்தத்தில். அதான் யாகம் சொன்னவா. தானா சொல்ல இல்ல. யாகம் தான் நான் சொன்னேன். சண்டை பிடிக்கிறியா? ஓகே, ஓகே. மற்ற இன்னும் ஒரு சொல்லி இருக்கு. பகம். ஒரு தரம் சொல்லல. கபம் சொன்னீங்க. பகம் சொல்லல ஒரு தரம். ஓகே, அவ்வளவுதான். இனி அடுத்த ஆள் வாங்கோ. இப்ப நீ தமிழ் இருக்கா? உங்களுக்கான சொல் வந்து துயரச் சம்பவம். துயரச் சம்பவம். ஓகே,
கணக்க காண இல்ல சொல்றேன். 17 சொல்லி நான் வச்சிருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். அப்ப துயரம், துயரம், சம்பவம், சம்பவம், சபம், சபம், துச்சம், துச்சம், பயம், என்ன சொன்னீங்க? பயம். ஓகே. பயம், பயம், ஓகே. பயம், பயம், சரம், சரம், தரம், வரம், வரம், பரம். பரம்பொருள் என்று சொல்லுவேன். பரம் இருக்கு. ஓகே. இவ்வளவு தான் சொன்னேன். 2, 4, 5, 6, 7, 9. இந்த வெட்டாதாக்கள் வெட்டுங்க இருக்கா. துயரம், சவம், பயம், பரம், சரம், பயம், துச்சம், சம்பவம், மற்ற என்ன சொன்னீங்க? வரம். ஓகேயா? இப்ப சிவமணி அவர்கள்னு சொல்லுங்க. துவசம், துவசம், ருவசம். ஓகே. நேம்சகா? நான் வச்சிருந்த போயிட்டு சதுரம். யா, சதுரம். மற்றது ஜெயாக்கா? நான் தான் வச்சிருந்தேன். வாணியவர்கள்? வயது பையது. ஓகே. செல்வியர்கள் போட்டார். என்ன? பத்மினி சொல்லுங்க. வசம் வசம். வசம் சொல்லலையே அவர். இல்ல. வரம் சொன்னவர், வசம் சொல்லல. என்ன? ஓகே. சரோஜினி. சரோஜினியாக சொல்லுங்க. துவம். துவம். யா, துவம். நவல அவர்கள்? சயம். சயம். யா, சயம் இருக்கு. ஓகே. திருப்பி நவல ஆக்கள் இருந்தா சொல்லலாம். சபம் வருமே. சானா பானம் என்ன? சபம். சபம். ஓ, அதுவும் வரும். சபமும் வரும், சபம் ஒரே அர்த்தம் தான் வரும். சபம் சொல்லி சரோஜினியாக சொல்லுங்க. வந்துட்டு சவம் வந்துட்டு. சரோஜினியாக? அது சபம் வந்தது. துரம். துரம் வந்து சொல்லு. துரம் வந்துட்டு. துரம் இருக்கு. ஓகே. துரம். என்ன? துரம் சொன்னவா. பத்மினி சொல்லுங்க. சம்பவம் சொல்லிட்டாவோ? ஓ, சொல்லிட்டு தெரிய. கரம் வந்தது. கரம். வாணி அவர்கள் சொல்லுங்க. கரம் வந்து வந்ததோண்டு கேட்க வேண்டாம். வாணி அவர்கள் சொல்லுங்க. பரவசம். பரவசம். வாழ்த்துக்கள். நான் எழுதி கட்டிக்காரி. வாணி, நல்ல சொல்லு. நான் எழுதி பரவசம். ஓகே. ஜெயாக்கா சொல்லுங்க. துயரம். முதல் வந்தா நெய்விசாக்கா? தமிழக்கா? இல்ல ஜெயமலர், நான் விடாபறேன். மிக்க நன்றி. அவர்கள்? நன்றி. பச்சையம் இருக்கு. பச்சையம். பச்சையம். ஓகே. அதுவும் வாழ்த்துக்கள். பச்சையம் எழுதி நான் பச்சையல்ல வரணும். பச்சையம் என்றா பச்சையம் என்று இருக்கு. அந்த இதுக்கு இருக்கு. பச்சையம் சொல்றீங்களோ? பச்சையம் என்ற அந்த இல தயாரிப்புக்கு பச்சையம். சையனாத வரணும். சையனா இல்லையே. பச்சை. பச்சையம். பச்சையம். இருக்குத்தான். இல்ல பச்சையம். சொல்றேன் நினைக்கிறேன். பச்சையம் பச்சையம் சொல்றவ சொல்லிக்க. பச்சையம் சொல்றவ. பச்சையம் சொல்றவ. ஜெயமலர், எனக்கு இன்னொரு சொல்லி இருக்கு. சொல்லுங்க. துச்சம். துச்சம் வந்துட்டு. நான் ஒன்று சொல்றேன்டா. சொல்லுங்க. சயம். சயமும் வந்துட்டுது. அப்ப இன்னொன்று சதுரம். பசம் வந்துட்டுது. பசம். பானசானம். பசம் என்ன அர்த்தம்? பசம். பசம். வசம் வந்ததா? வசம். வசம் சொல்லிருக்கு. வம்சம் இருக்கு. வம்சம். வம்சம் இருக்குது. பச்சையத்துக்கு நான் நினைக்கிறேன் சையனாதான் வரும். வம்சம் இருக்கு. வேற யார் சொல்லுங்க பாப்போம். மது என்று சொல்லி இருக்குதா ஜெயமலர்? ஓ, இருக்கு. மது என்றா மணமகள். பெண். மது. ஓகே. வேற வேற எனக்கு தெரியாது ஜெயமலர். நான் விடப்படுகிறேன். வாணி, நன்றி வணக்கம். நன்றி. நன்றி வணக்கம். இணைஞ்சதுக்கு நன்றி. கரம் வந்ததா? கரம். ஓமா. கரம் வந்தது. வந்துட்டு ரைட், அடுத்த செலவு போங்க. துச்சம் வந்தது.
இதுல வராதது பயம் வரையில நினைக்கிறேன். பயம் வந்துட்டுது பயம். பயம் வந்துட்டுது சரி போட்டிருக்கேன். முதல் வந்தது பயம். ஓ 5 எழுதி சரி போட்டுருக்கேன். ஓகே, பயம் நான் எழுதின விட்டேன். ஓகே, பவம் சொன்னீங்களா? பவம் பானம் என்ன? இல்ல அது சொல்லல. சொல்லி பவம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி இல்ல. பவம்ன்றது பிறப்பு. வேற சம்பம் இருக்கு. சம்பம் பாய் சம்பம் ஒரு புல்லிന്റെ பேராக்கும். சம்பம் சம்பா அரிசி சம்பா சம்பம் தான் இருந்தது அதுல. ஓகே, அவ்வளவு சொல்லித்தேன். அடுத்த ஆள் வந்து நேவிசக்கா. சொல்லுங்க. உங்களுக்குரிய சொல் வந்து நாட்டுக்காவல். நாட்டுக்காவல். காவல். உட்கண்ணா வருமா? ஓகே, என்ன வரும்? நாட்டுக்காவல். நேரம் போகுது புரோடாக்கு. சின்ன சின்ன சொல்ல கொடுக்கலாம் புரோடாக்கு. சின்ன சின்ன கொள்ள இப்பதான் 3வது ஆள் வருது. 4வது ஆள் அனுபடியால் இன்னும் வெற்றிக்கணும் பாப்போம். இது 4 வர வேண்டிய 5. ஓகே, சொல்லுங்க. நாவல். நாவல். நாடு. நாடு. காடு. காடு. வடு. வடு. காட்டு. காட்டு. நாட்டு. நாட்டு. வட்டு. வட்டு. கால். கால். நாள். நாலண்டு எடுத்தோம் ஒரு சொல். நாள். ஓகே, நாள். நாகால். என்ன நாகால்? நாகால் எடுத்தேன். நாகா. அப்படி இடத்தின் பேர் ஏதாவது வரும்போது இல்லை, தெரியல. வேற அவ்வளோதான் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லு. ஐயோ, ஒரு எழுத்திலே 2 இடக்கு எடுக்கல நீங்க. அது சொல்லி 10 போடுங்கண்ணா. சரி, ஓகே, நான் மட்டும் பட்டுறேன். ஓகே, இப்போ கீழே இருந்து வரும் நவலா அவர்கள் சொல்லுங்க. கா தனியா காவல்னா. யா, ஓகே. சரோஜினி அக்கா? வட்டு. வட்டு வந்துட்டுது. பத்மினியர்கள்? காவல். ஓகே, காவல். வாணியர்கள்? வடு. வடு வந்துட்டுது. வடு வந்துட்டு ஏக்கா? ஆ வடு வந்துட்டு அவர் சின்ன ஏக்கா? நாக்கால் நாக்கால் நாக்கால். நாக்கால் நாக்காளி உண்டு அப்படியா? அது சேர்த்து சரி, ஓகே, சேர்த்து வருது. நாக்கால் கதைத்தேன். ஓகே, தமிழக்கா அவ போயிட்டா. சிவமணியர்கள்? தனியன்னா அது வந்துட்டுது. வந்துட்டா. அநேகமா எல்லா சொல்லும் வந்துடுது. 2 சொல்லித்தான் கிடக்கு என்னட்டு. நாவன்னதில் நாவனா காவனா வந்துட்டுது. ஓ இதுல யாரும் வச்சிருந்தா சொல்லுங்க. இல்ல நானே சொல்லிட்டு வெள்ளி இருக்காவல். ஓ, பெல் இருக்கு. அதுதான் கேட்டேன். பெல் இருக்குது. மற்ற இன்னும் ஒன்று இருக்குது. நாள். அது ஒரு கொக்குண்ட இனமா? கொக்குண்ட இனத்தின் ஒரு பேரா? என்ன பேர்? நாள். நாள் வந்துட்டுது. வக்கா. வக்கான்றது ஒரு கொக்கிண்ட பேரா? கொக்கிண்ட ஒரு இனமா? வக்கா. பானா காவனா? வக்கா. வக்கா இருக்கோ. வக்கான்னு சொல்றது அது. அது கொக்கிண்ட பேருன்னு தான் இருந்தது. சின்ன குஞ்சு இதோட வக்கான்னு சொல். வக்கான். அடுத்து ஜெயாக்கா, உங்களுக்கான சொல் புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியம். உங்களோட பேருடைய வருது பாக்கியம்.
ஓகே புத்தி சொல்லுங்க. புத்தி தி புத்திரம் புத்திரம் புரம் புரம் யா புயம் புயம் பாத்திரம் பாத்திரம் பாக்கி பாக்கி யா பாக்கியம் பாக்கியம் பாதி பாதி பாத்தி பொறுங்க வர நான் வெட்டினது பிறகு ஓகே சரி பாதி பாத்தி பாத்தி பாரம் பாரம் அவ்வளோ அவ்வளோ என்ன ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லுங்க திரும்ப ஒருக்கா அந்த சொற்களை. அவசனா புத்தி பாக்கியம் பாக்கி பாதி பாத்திரம் புரம் புயம் பாரம் பாக்கியம் பண்ணிட்டீங்களோ 1 2 3 4 5 6 7 8 9 10 அடி தண்ணி இருக்கிறேன் சின்ன சொல்லு தானே. ஓகே 10 சொன்னே 10 தானே நீங்க ஓமாம் ஒன்று விட்டா விட்டுறது ஓகே நான் உங்களுக்கு 10 போடுறேன் 10 சரியா சொல்லி இருக்கா. ஓகே இப்ப சிவமணி அவர்கள் சொல்லுங்க உண்டு தியம் 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 ஓகே நேம்சகா பாயம் பாயம் என்று சொல்லிடுத்தேன். யா பாயம் வாணியவர்கள் பா யா செல்வி ஏற்பட்ட பத்மினி அவர்கள் திடம் திரம் சரோஜினி அக்கா தீயம் தியம் வந்துடுது இல்ல இப்ப தியம் வந்துடுது. கேட்டு நவல் அவர்கள் வந்துடுது இந்த சரி போட்டுருக்கோம். நவல் அவர்கள் புதி அண்டி இருக்கா புதி இல்ல என்ன புதி இல்ல அதோட இன்னொரு எழுத்தை போட்டு சொல்லலாம் தானே சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் அந்த புதியதான் நான் விட்டா விட்டு நம்மளோட என்ன அப்ப சரி அப்ப அவசர பார்த்து சரி ஓகே புத்திரம் நீங்க சொன்னீங்களோ புதிரம் புதிரம் வருமே புத்திரம் சொல்லிட்டா அது புதிரம் அது தெரியல அவன் வெட்டையில ஓகே வேற யாரும் அதுக்கு பிறகு கியம் சொல்லியாச்சே கியம் வந்துடுது. கியமா கீனா ஜானம் பண்ணாவா ஓ கியம் தெரியல கியம்டா என்னது நான் எழுத இல்ல தியம் எழுத ஓகே ஒரு சொல்லு கிடாக்கு ஆனா கருத்து தெரியல வரையில கியமண்ட ஒரு சொல்லு இருக்கு சரோஜினி அக்கா வச்சிருக்கீங்களா நான் ஒன்று வச்சிருக்கிறேன். பொருங்க வாரன் பத்மினி அவர்கள் என்னட்ட கேட்கல நீங்க பொருங்க நான் கீழே இருந்து வாரன் செல்வி என்ன வாணி அவர்கள் பாரதி யா பாரதி இருக்குது நான் வெட்டிட்டேன். ஏமேல அந்த சொல்லு இருக்குதா கியம் என்ற சொல்லு வந்து சூழலை பொறுத்து கயம் சூழல் ரெண்டு போட்டிருக்கிறேன் தெரியல பாருங்க ஓகே பாத்தி என்று சொல்லு வந்ததா வந்துட்டு ஏக்கா சொல்லுங்க பாபு ம்? பாபு பாபு பேர் ஓகே பாகி ஏமேல நான் ஒன்று சொல்றேன் பாகி 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 கேட்க சொல்லுங்க கேட்க சொல்லுங்க வாரன் நேம்சகா நான் வச்சிருக்கிறேன் கிரம் கிரம் கீனாரான உம்மனா கிரம். கிரமண்ட என்ன அர்த்தத்தை சொல்லணும் எனக்கு தனியோ கிரமண்டு வராது சிவமணி அவர்கள் புதியம் புதியம் என்ற சொல்லி இருக்கலாம். புதியம் தெரியல அப்படி இருக்க தெரியல புதியம் பண்றது வேற இப்ப சொல்லுங்க வச்சிருக்கிறார்கள் ஒவ்வொரு தடவை சொல்லுங்க எல்லாரும் ஒரே இடத்துல கத்தாமல் யார் வச்சுக்கிறீங்க நான் பாதிரம் வச்சிருக்கிறேன். பாதிரம் நானும் பாதிரம் தான் சொல்ல நீங்க பாதிரம்ண்டா என்னன்னு தெரியுமா இல்ல நீங்க சொன்ன ஞாபகம் இருக்குது. ஞாபகம். சந்தனத்தை பாதிரம் சந்தனம் பாகி என்று சொல்லிருக்க பாகி வந்துடுது நான் சொன்னேன் பாகி பாகி வந்துட்டு அதோட 2 எழுத்தை சேர்த்து சொல்லலாம் பாகியம் பாகியம்ண்டா என்னன்னு தெரியுமோ பாகியம் என்றா என்ன பாகியம்? பாகியம்ண்டா அவங்களோட கடன் காலமே ஒளிம்பி செய்யற முதல் கடன் புலக்கடை. கிட்டி என்று சொல்லு
பாபு என்ற ஒரு சொல்லி இருக்குது அது இப்ப பாபு. சொல்லியாச்சு, அவ சொல்லிட்டா. சொல்லியாச்சு. கிரத்தி கிரத்தி என்று சொல்லியிருக்கா. கிரத்தி இல்லாட்டி கித்தி. இல்ல இப்ப என்னட்ட இருக்கிறது ஒன்றே பாரதியும் பட்டியாச்சு. ஓகே, வேற ஒன்றே ஒன்று தான் கிடக்குது. கிரத்தி இல்லாட்டி கித்தி இல்லை இல்லையா? இல்ல இல்ல, மற்றது ஜானாவில தொடங்குற ஒரு சொல்லி கிடக்குது. யந்திர ரெண்டு எழுத்துல யதி. ஜானாவில ஒரு எழுத்து. யதி யதி ஜதி. ஜதி என்றது துறவி என்ற அர்த்தத்துல இருக்குது. ஆ. மற்ற ஜதி இந்த இது மற்றது இன்னொரு சொல்லி வச்சுக்கிறேன், பாத்தியம். பாத்தியமோ பாவனை இத்தனை தினஜானம் பாத்தியம்டா உரிமையா. பாத்தியம் அதாவது பத்திரத்து பாத்தியம் வரும்போது தெரியல, பாத்தியம் பாத்தியம் பாத்தியப்பட்டவர் உரிமைன்னு சொல்லி போட்டிருக்கு அதுல. ஓகே, இனி அடுத்த ஆள் வாங்க. ஜெயாக்கா வந்தாச்சு. நீ வாணியவருக்கு உரிய சொல் வந்து பாதார விந்தம். பாதார விந்தம். விந்தம். உங்களுக்கு சத்தம் வருது, எனக்கு இப்ப சத்தம் இருக்கு. ஓகே ஓகே. பா பா தாரம் தாரம் தா தா பாவி பாவி தாவி தாவி தவி தவி தரம் தரம் விரதம் விரதம் தம் தம் பாரதம் பாரதம் விதம் விதம். ஓகே, விதம் பாதாம் பாதாம் பருப்பு பாதம். ஆதாம் பாதம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியா? ஓ பா தா தவி பாதம் பாவி தாரம் விரதம் விதம் தம் தரம் பாரதம் தாவி. படிட்டீங்களா எல்லாரும்? பாதாம். ம் ஓ, பாதம் முதல் சொல்லிட்டேன் நான். இடையில வரைக்கும் மேல சொல்லிட்டேன். சரி. 5 6 7 8. ஓகே, 12. ஓகே, இப்போ கீழே இருந்து போவோம். நவுலா அவர்கள் சொல்லுங்க கொண்டு. பாரம் சொன்னேன். பாரம் பா ராணி பாதம் தானே சொன்னவா? பாரம் சொன்னவாவே. பாரம். நான் ரெண்டும் தாரம் சொல்றேன். சொல்லிட்டேன். ஓகே, தாரம். ஓகே ஓகே. சரோஜினி அக்கா சொல்லுங்க. தாம் தாவன் தாம். ஓகே, பத்மினி சொல்லுங்க. அதுதான் எதிரியான கஷ்டமா கிடக்கு. தாவி தாவி. நான் சொல்லிட்டேன். தாவி வந்துட்டு தாவி வந்துட்டு. ஆமா. வாணியவர்கள் இருந்தா சொல்லலாம். ஜெயாக்கா சொல்லுங்க. பாவி பாவி சொல்லிட்டா. பாவி வந்துட்டு. தாவி வந்துடுது. இல்ல பாவி வரையில இல்ல சொன்னவா? நான் வெட்டி தான் சொன்னவா. சொன்னேன் நான் பாவி சொல்லி தாவி சொல்லி தவி தாவி பாவி தாவி எல்லாம் வந்துட்டு. எல்லாம் தாவியோ. நான் நேவிசக்கா? விதாரம் விதாரம் எதுவும் இருக்கா? விதாரம் பாந்தம் என்று சொல்லி எடுக்கிறோம். பாந்தம் ஓ, விதாரம் இருக்குது. விதாரம். யார் சொன்ன விதாரம்? நான் வாணி. பாந்தம் என்ன சொன்னீங்க? பாந்தம் 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 இருக்குது. பாந்தம் இருக்குது. ஓகே, நேவிசக்கா. மற்ற சிவமணி அவர்கள் பிந்தம் விந்தமா? தனிய விந்தம். ஓகே, விந்தம் இருக்குது. ஓகே,
எல்லாம் வெட்டிட்டேன். பாதாரம் இருக்கா? பாதாரம் வெட்டியாச்சு. பாருங்க வரும்போது இல்ல இல்ல என்னட்ட பாரதம் என்ன தான் எத்தனை அவ இருக்குன்னு சொன்னவா. பார்ப்போம். நான் சொல்லிட்டேன். 1 2 இல்ல விந்தம் நீங்க சொல்லு. சொல்லு இல்ல விந்தம் சொல்லியாச்சு பாரதம் இப்போ. தான் சொன்ன நீங்க. நான் சொன்னேன் அனுப்பேன். அனிமா 2 சொல்லுதான் என்னட்ட இப்போ இருக்கு. நான் ஒரு சொல்லு வச்சிருக்கிறேன், சொல்லிட்டாங்களோ தெரியல, சொல்லலாமா? சொல்லுங்க. தந்தம். ஆ? தந்தம். தானா இல்ல, 2 2 தானே தானே இல்ல, இருக்கு. 1 2 தானே தான் இருக்கு. பாதாரம். இல்ல 2 ஒரு தானா தான் இருக்கு. தாம் மண்டு வருமா? தாவன்னா உம்மன்னா தாம் அது வந்துட்டுது. வந்துட்டு. தாம் வந்துட்டுது. பாதம் சொன்னீங்களா யாரும்? பாதம் ஓ, வந்து பாதம் ஓ. தான் வச்சிருக்கிறேன் சொல்லி முன்னேச்சிட்டே சொல்ல இல்ல. பாதம் சொல்ல இல்ல ஒருத்தரும் என்ன. பாதம் சொல்ல இல்ல. சொல்லு. பாதம் பாரம் பாடம் சொல்லல, தரம் சொல்ல இல்ல. ஓகே, பாதம் நான் சொல்றேன். தரம், நான் தரம் சொல்லுறேன். தரமா? தரம் தரம் சொல்லிட்டேன். வந்துட்டு. தரம் வந்துட்டு. வந்துட்டு தாரம் ஓ, வந்து தரம் ஜெயமலர் வந்தது. ஜெயமலர் நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. பாரதம். அது அது வந்துட்டு. சொல்லிட்டா. சொல்லிட்டாரு. அசோ பாரதம் வந்துட்டு. ஓகே. அது வந்துட்டுது. தந்தாண்ட ஒரு சொல்லு. தந்தா பந்தாண்டு இல்ல. நீங்க விடாதாம் சொன்னீங்க, அதை மாத்தியும் சொல்லலாம்னு விதரம் சொன்னேன். ஓ, விதரம் விதரம். 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 வித்யாக்கா சொன்னது. ஆ. ஓகே. அதே மாதிரி இன்னும் 2 சொல்லு வச்சிருக்கிறேன் நான். விதாரம் 2 இடத்துல இருக்கு 2. விதாரம் நான் இன்னொன்று சொல்றேன். தந்தி. இல்ல தீ இல்ல, அது வி. ஓகே. இல்ல இல்ல இல்ல. தம்பா அவியும் வந்துட்டு. தம்பா பேருக்கு வரும். தம்பா யார் சொன்ன? ஓ, தம்பா. நான் பத்மினி. பிம்பம் தம்பாண்டு சும்மா ஒரு பேருக்கு வரலாம். வேற தபான்ற ஒரு இடம் இருக்கு. தபாண்ட தடவையாம். தபா வேற ததா. ததாண்ட அப்படி என்ற அர்த்தத்துல இருக்கு. ததா தானா? தானா. தானா தாவண்ணா. ஓகே. கதா, கதா. சரி, அவ்வளவுதான். அடுத்த ஆள் வாங்கோ. வாணியவர்களுக்கு செல்வர்கள் போயிட்டு பத்னி ஆக்கள் உங்களுக்காக. ஓ, உபத்திரவம். ஐயோ, உப இத்திரவம். 1 2 3 4 5 6 7 எழுத்தா? ஆம். எடுக்கலாம். ஓகே. சொல்லுங்க பாப்போம். உரம், உரம், பத்தி, பத்தி. ஓகே. பதி, ஓகே. பதி, வதி, வரம், வரம், திரவம், திரவம், உதி, உதி, வத்தி, வத்தி, திரம், திரம், பத்திரம், பத்திரம். ஓகே. உம்மன்னு சொல்லுவேன். 3 உம்மன்னா? ஓகே. மும்பெரும். ஓகே. ஓ, உதிரம். 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 இதெல்லாம் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. இல்ல 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 இல்ல, உதிரம் சொல்லு. அது திரவம் சொன்னேன். அவர் சொன்னதை நான் சொல்றேன். விட்டுங்க எல்லாரும். பத்திரம், உதிரம், உடம், உதி, பத்தி, திரம், திரவம், வரம், வதி, வத்தி. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 சொல்லி சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள். 12 சொல்லுக்கு. இப்ப கீழே இருந்து அப்போது மேலே இருந்தா வந்தனா வரமே இல்லை. கீழே இருந்து வாங்க.
சிவமணி அவர்கள் சொல்லுங்க. ஏன்டா மிக்கில இருந்தா மேல போன மாதிரி கிடக்குது. அதற்கு 2 போனீங்க. வரும் பவம் பவம் ஓகே. எது? நேம்சதா எது சொல்றீங்க? பவம் சொன்னான். பானா வானம் என்ன பாவம். தானா அங்க இருக்குது. பானா பானா அவன் பவம். ஓகே. தமிழ் என்ன நேம்சக்கா வாங்க. உத்திரம் உத்திரம் யா உத்திரம். உத்திரம்டா என்னன்னு தெரியுமா? நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் இன்னும் வேறு பேரும் இருக்கு. நட்சத்திரம் மற்ற உத்திரம்னா உடுப்பு உடுப்பையும் சொல்றேன். உத்திரம்ன்றது மஞ்சளையும் குறிக்குதா? மஞ்சள் உத்திர நட்சத்திரம் இருக்கு. அதே நேரத்தில் மஞ்சளையும் குறிக்குது. ஜெயாக்கா சொல்லுங்க. உத்தி உத்தி ஊனாத்தன்னத்தினா உத்தி உத்தி. ஓகே. வாணியவர் சொல்லுங்க. பத்திரம். பத்திரம். ஓகே. இருக்குது. பத்மினி சொல்லுங்க. சரோஜினி அக்கா சொல்லுங்க. வதி வதி வதியவர் சொல்லு இல்லையா? அது வந்துட்டு பதியெல்லாம் வந்துட்டு வதி வந்துட்டு இல்ல பொருங்க வரோம். சரோஜினி அக்கா அப்புறம் நவல அவர்கள் சொல்லுங்க. எனக்கு வேற எல்லாம் வந்துட்டு திறம்தான் வந்தது. உபம் வண்டி இருக்கா? ஊனா பானம் என்ன உபம் இல்ல உபதி உபதி அண்டி இருக்கு. உபதி உபதி. உபதி என்ற என்ன அர்த்தம் தெரியாது. உபதி அண்டி இருக்கு. 2-3 சொல்லு கிடக்கு. இன்னும் சொல்லாத சொல்லு. இதுக்கு நம்ம பெரம் சொன்னாவா பெரம் பரம் பரம் சொல்லு. ஓகே. பரஞ்சொல்லியில பிறந்த நாம சரோஜினி அக்கா. வச்சுக்கலாம். வண்டி சக்கரம் மாம உபதி என்றா வண்டி சக்கரம். உபதியா? ஊனா பானதீனா? ஊனா பானதீனா. ஆமா. நான் ஒன்று வைத்திருக்கிறேன். சொல்லுங்க. பதிரம். பதிரம். பதிரம் என்ன அர்த்தம் தெரியா? பதிரம் பதிரம்னா காண மோதிரமா அல்லது ஏதோ பதிரம் தெரியல. வதிரம் வந்ததா? வதிரம் அது அர்த்தம் தெரியாது எனக்கு. பதிரம் என்னோட சார் நான் பானாவதியில எல்லாம் பார்த்துதான் எழுதினான். பரம் பதி வத்தி வத்திரம் எல்லாம் எழுதினான். அதனால உபான்ற சொல்லி இருக்கு. உபாண்டு இருக்குது. ஊனா பானா. நான் ஒரு சொல்லு வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. பரவி. பரவி இருக்கு. பரதியோ? பரதி இருக்குது. பரதி பரதி என்னும் இருக்குல்ல சொல்லு. பதிவரம்ன்ற ஒரு சொல் எடுக்கலாம். பரதி என்று இல்லையா சொல்லு. பதிவரமோ? பதிவரம் கணவருடைய வரம் தான். பதிவரம். பரதி பதிவரம் வரும். பத்தி வந்ததாக்கும். அது வந்துட்டது. ஏமலர் உரபக்தி என்று சொல்றேன். உரபக்தி என்ற உக்கிரமான பக்தி. பரதி உரபக்தியோ? இத்தனை இல்லையே. இத்தனை இதுக்குத்தானே பக்திக்கு வர இத்தனை. பக்தி என்ன? இப்ப நாடு என்றதுக்கான ஒரு சொல்லி இருக்குது இல்ல? நாடு. மற்றது பகல் என்றதுக்கான ஒரு சொல்லி இருக்கு. பதி வந்துட்டு தானே வந்துட்டது. பதி பரவம் பரவமா ஜெயமலர்? என்ன சொல்லிங்க? பரவம் பானாரானா வானம்னா பரவம் இல்ல. கடைசியில சரி முதல் எழுத்த மாத்துங்க. உரவம். திவரமா? திபரம். திபரம் என்ற நாடு. திவரம். மற்றது இன்னும் ஒன்றுக்கு அர்த்தம் என்னது? திபரம். திபரம் வந்துட்டது. மற்ற பகல் என்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது அடிக்கடி சொல்றேன் நீங்க. அதுவும் தீனாவிலாம் தொடங்குது. திவம் 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 தீனபானம். யா. மற்றது 2 எழுத்துல ஒன்று இருக்குது. அப்படி என்ற வர என்ற சொல்லி இருக்கு. வானாட்டான வர போறியா வர வாரீங்களா அப்படின்னு வர என்ற 2 சொல்லோட சேர்ந்து வரும். ஓகே. இப்ப அடுத்த அளவு நேரம் போய்கொண்டிருக்குது. வாணியவர் முடிஞ்சது. செல்வியா போயிட்டார். பத்மினி வந்து சரோஜினி அக்கா. சரோஜினி அக்காக்குரிய சொல் வந்து ஓபனி போட்டு கதைக்க சொல்லுங்க.
சரி ஓகே சொல்லுங்க. எழுதுறாரு அவர் எல்லாம் வேற யாரை கூப்பிடவா? ஒலிம்பிட்டா நீங்க வேற யாராவது ஜெசி வேற இல்லையா இன்னும்? ஓகே, அப்ப நவலாக்கா வாங்க நீங்க. ஓ சொல்லுங்க. உங்களுக்கு சொல் வந்து குமரி கண்டம். என்ன வரும் என்ன? ஓகே சரி. குமரி குமரி கண்டம் கண்டம் கம் கம்முண்டா என்ன? கம் கம் காணம் என்ன கம்மண்டா அப்படி என்ன அர்த்தம்? ஒரு இல்லையா? ஒரு அர்த்தம் இருக்குது. பாரு நான் பேருந்து பார்க்குறேன். அடுத்த மதி மதி கண் கண் குடம் குடம் கடம் கடம் கதி கரி அடுத்தது மண் 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 மடம் மடம். அவ்வளோ வந்து கண்டம் சொல்லிட்டேன்னு என்ன கண்டம் 1 2 3 4 5 6 7 8 9. அந்த கம்மை பார்த்து சொல்லுங்க. 9 சொல்லியிருக்கீங்க. நீங்க போன முறை சொல்லி இப்ப கம்மண்டா வாழ்ந்து விட்டு நீங்க ஐயோ சண்டை வேண்டாம் இல்லாட்டி விடுங்கோ. இல்ல எனக்கு சொன்னவா போன வர கம்முக்கு சொல்ல இல்ல அது அர்த்தத்தை எனக்கு அப்படி இருக்கின்ற மாதிரி இருந்தது. அதனால சொன்னான் பார்த்து சொல்றேன். இப்ப சரோஜினி அக்கா சொல்லுங்க. வந்துட்டவா? ஒலிகோப்ப சொல்றது தொகுப்பு அல்லது ஒலிகோப்ப சொல்றது கம். தமிழ் டிக்ஷனரியில போட்டிருக்கேன். ஓகே பாருங்க. அப்ப உங்களுக்கு 10 போடுறேன். சரோஜினி அக்கா இல்ல 10 சொல்லுங்க. மகுடம் மாகுடம். ஓகே, வாழ்த்துக்கள். மாகுடம் சின்ன ஆளுக்கு. வாணியர்கள் சொல்லுங்க. மகம் மகம் இருக்குது. ஏக்கா மடம் நேவிசக்கா குண்டம் குண்டம் இருக்குது. மற்றது சிவமணியர்கள் சமம் காமம். எல்லாம் வரையில அந்த நேரம் வராது. இன்னும் 3 சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகே, வாணியர்கள் சொல்லுங்க. மக்கு 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 வச்சுக்கிறேன். வேற யார் வச்சுக்கிறீங்க? கமண்டம் சொல்லியிருக்கா. கமண்டம் கமண்டம் சொல்லியிருக்கோம். கமண்டம் இல்ல, கமண்டலம் தான் இருக்கு. நான் வச்சிருக்கிறேன் மண்டம். சிவமணியர்கள் சொல்லுங்க. மண்டம் மண்டம் நான் சொன்னேன். வேற யார் வச்சுக்கிறீங்க? நானே வச்சுக்கிறேன். கக்கு கக்கு. ஓகே, கக்கு இருக்குது. குமரி குமரி வந்துட்டு கமம் சொல்லிட்டீங்க. சரி, இப்ப எல்லாம் வந்துட்டு என்ன இருக்கிற எல்லாம் வந்து யாரும் வச்சுருந்தா சொல்லுங்க. நான் எழுதாத ஏதாவது இருந்தா சரி. குண்டமண்ட ஒரு இருக்கும். அது வந்துட்டு குண்டம் கண்டம் மண்டம் 2 தரம் பாவிக்கிறோம். கும்மண்டு குத்தவனும் போறடா எனக்கு. அப்படி இல்லை. கும்மண்டு தனியே வராது. கும்மண்டு வரலாம், தனியே கும்மண்டு வராது. குடகம் சொல்லி இருக்குதா? குடகம் குடகம் இல்ல. இருக்கு என்ன அர்த்தம்? குடகண்டு கிழக்கு பக்கத்துல குடகமலை சொல்றேன். கிழக்கு பக்கத்துல இருக்குது குடகமலை. ஓகே ஓகே, போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, நான் கறிக்கூடம் வச்சிருக்கிறேன்.
கறிக்குடம் சேர்த்து. கரிக்குடம் சேர்த்து சொல்றாவா? கரிக்குடம். கண்குடம்னு சொல்லலாம். அப்ப கண்டகுமரி கண்டகுமரி அது என்ன கண்டகுமரி? கண்டகுமரி நான் கண்டகுமரி. சரி நீங்க கண்டகுமரி. கண்டகுமரி சரியே. ஓகே சரியா. ஓகே, இனி மேற ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. நான் முடிஞ்சா ராஜினி அக்கா வாருங்களா? கேட்டு சொன்னேன். ஏமல நான் விட வர்றேன் அம்மா. உங்களோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு ஓகே வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். வந்து விட நின்று தண்டதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றிகள். நன்றி. மியூட் எடுக்கணும் அங்க நிக்கிறேன். சரோஜினி அக்கா வாங்கோ. மியூட் எடுங்கோ. காசி யாத்திரை. காசி யாத்திரை. காசி யாத்திரை. காசிக்கு போவோம். இந்த டைம் போறபடியே நான் சின்ன சொல்லையை கொடுத்து முடிச்சுட்டு வந்தாக்கண்டு. ஓகே, காசி காசி யாத்திரை யாத்திரை. கா கா திரை திரை சிறை சிறை காரை காரை சித்தி சித்தி யாரை யாரை காயா காயா காத்தி காத்தி தியா தியா சியா சியாண்டா என்ன? சியா பேர் சியா வேற சொல்லுவோம். சியாண்ட சொல்றதாக்கல என்ன தெரியல. சியா சியா காத்திரை காத்துற அப்படி இல்ல. சித்திரை சித்திரை வரும் தானே. ஓகே, சித்திரை வரும். அவ்வளவுதான். முடிஞ்சிட்டு வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, அவர் சொன்னது கா காசி காத்தி காரை சித்தி சிறை யாத்திரை திரை தியா காயா மற்ற சித்திரை யாரை யாரையும் சொன்னவர். ஓகே, இப்போ கீழே என்ன வரப்புறம் ராஜினி அக்கா நவுல அவர் போயிட்டாரு நினைக்கிறேன். சரோஜினி அக்கா நீங்க இருந்தா சொல்லலாம். 10 மினிட் சொல்லுங்க. காதி காவன்னா காதி காதி. ஓகே, செல்வி அவர்கள் இல்ல, கவானி அவர்கள் சொல்லுங்க. ஜாசி. ஜாசி. ஓகே, அக்கா சொல்லிட்டேன். ஜெயாக்கா சொல்லுங்க. யாதி என்ன யாதி யாதி. அது மற்ற யா இல்ல வரும். ஜாசி மற்ற யாவன்னா தான் வரும். நேவிசக்கா சிதி சிதி என்று சொல்லி எடுத்த சிதி சிதி என்று இல்ல. தமிழ் ரக்கா போயிட்டா சோமனி அவர்கள் சொல்லுங்க. நான் போயிட்டு திசி இருக்கா? திசி சிகா. சிகா இருக்குது. சியா கைச்சியான் சிகா யார் சொன்ன? திசி யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நான் திசி தான் சொன்னேன். ஓகே, திசி என்றாலும் இருக்கு. திசி என்றால் திசி இருப்பதான். சரி, அவ்வளவுதான் இருக்கு. காத்தி என்ற ஒரு பேர் இருக்குது. அது வந்துடுது. பேர் உண்டு. ஜாதிரை என்று பேர் இருக்குது. ஜாதிரை இருக்கு. ஜாதிரை.
ஆனால் அனுப்பிடுறது சீன்ற ஒரு சொல்லி அது தனியே ஜாவன்னாக்கம் ஒரு அர்த்தம் இருக்கு. யாவை என்று கேட்கறதுக்கு ஜான்னு சொன்னால் அது ஜாவை என்றதுக்கு இருக்கா? சீக்கர் சொல்லியிருக்கா, சீக்கர் தமிழ் இருக்கா, சி இல்ல தனிய சீனாக்கில நான் ஜாவன்னா தான் அன்றைக்கு பார்த்த இடத்துல கிடந்துச்சு. ஜாவை என்றதுக்கு ஜான்ற ஒரு அர்த்தம் இருக்கா? சிடை என்ற ஒன்றும் இருக்குதானே, சிடை சீனா தையல் அது வந்துட்டு நினைக்கிறேன். சரி சிரை வந்துடுது முதலே சொல்லிட்டா சிரை. நான் யாரை என்று கேட்கிறேன். யாரை சொல்றீங்க? அது வந்துடுது. இப்ப வேற யார வந்துடுது யார? ஆமா இருக்கிறேன். ஓகே நீங்க எழுதுங்க பாப்போம். தசாபதாரம் தசாபதாரம் தானா சாவன்னா பானா தாவன்னா டானா உம்மன்னா. யாருக்கு கொடுக்குறீங்க? ராஜினி அவர்களுக்கு முதல் தா பிரசா தா மூன்றாவது என்னது? பானா தானா சாவன்னா பானா தாவன்னா டானா உம்மன்னா. தசாபதாரம் தானா சாவன்னா பானா தாவன்னா டானா உம்மன்னா தான். ஓகே சரியான சொல்லு குறைவார். 16 சொல்லுக்கு பேரும் 16க்கு மேல வரும். நான் வரம் வரம் சாரம் சாரம் தரம் என்னது தரம் தானா தரம். ஓகே தரம் சாதம் சாதம் தவம் தவம் சாபம் கொண்டு இருக்கேன் இருக்கு. சாபம் ரதம் மண்டு எழுதினா இருக்க ஈனாவிராமன் சானதான் இல்ல அது வராது. எனக்கு இன்னும் இருக்கு படிய பாருங்க. பானவரியில இருக்கு தானவரியில இருக்கு வரம் தாவனவரியில இருக்கு. தனி எழுத்து ரெண்டும் சொல்லல நீங்க. அது இருக்கு தாவன்னா தாண்டு சொல்றது தாண்டு கேட்கறது இறந்து போன்றது. வேற வேற சொல்லுங்க. தசா தசாண்டு ஒரு பேர் இருக்குது. தசா சாரதாண்டு ரெண்டு பேர் சொல்லக்கூடாது. சாரதா சாரதா சாரதா. ஓகே சாரதா எடுக்கணும். ஓகே விரதம் வந்துருக்கு. விரதம் விரதம் மட்டும் இருக்கணும். இருக்கு இருக்கு இருக்கு. விரதா எல்லாம் பேர் கழிச்சிடக்கூடாது. அவ்வளவுதான். சாரதா சாரதா எடுக்கிறேன். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே இப்போ கீழே இருந்து போகணும்னு நினைக்கிறேன். அவன் சரோஜினி அக்கா சொல்லுங்க பாப்பா. ஒன்று சொல்லிட்டாரு. சாவும் தாவும் நான் சொன்னது அப்புறம் சொல்லிட்டாரு. சொன்னா அப்ப சாவத்தை சொல்றேன். சாவம் சாபமும் சொல்லிட்டார். சாபம் பத்மினி சொல்லுங்க. தாம் தாம். ஓகே என்னட்ட சொல்லுங்க. வாணி அவர்கள் சொன்னது அப்புறம் அக்கா அப்புறம் நீங்க வாங்க. தாவரம் வாணியக்கா சொல்லிட்டா. அக்கா சொல்லுங்க. நான் தான் அதெல்லாம் வச்சிருந்தேன். சதா சதா
சதாக்கு சானா இல்லை சானா இல்ல, இது சாதா அவர் சொல்லிட்டார். தாதா அது சொல்லிட்டார் அவர். கேக்குறீங்க தசா நேவிசக்கா சொல்லுங்க, நேவிசக்கா. தரவம் என்ன போயிட்டு என்ன சொன்னீங்க? தரவம் இல்லாட்டி தவறம் தரவம் இல்லாட்டி தவறம் நீங்க உங்களோட சவுண்ட் ஒரு வழி பண்ணி ஆகணும் நேசு சரளை. தவனம். தாரம் தவனமா சொன்னீங்க? நானா இல்லை தவறம் சானா அங்க இருக்கு. தசாவதாரம் தசவதானம். தசவதாரம். ஓகே. என்ன சொன்னீங்க? தவறம் தவறம் சொல்றா. தவரம். வரம் தவரம் ஒன்று இருக்கா? தவரம் தவறம் ஒன்று இருக்கா? இல்லை இல்லாட்டி வாதரம் இல்லை உள்ள சொன்னா பாவனாவும் இல்ல, நேரம் உச்சரிக்கவும் மேலாது. தாரம் என்று தாரம் சொன்னவையா? தாரம் இல்ல, தாரம் சொல்லி. தாரம் வந்தது இல்லை இல்ல சொல்லி தாரம் சொல்லி. தாரம் வெட்டை இல்லைன்னு சொன்னா தவறம் வெட்டி இருக்கோம். நாங்க வெட்டி இருக்கிறோம். இல்லை 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 வரையில 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 தாரம் வதம் இப்ப வதம் வதம் வச்சிருக்கிறேன் அதுவும் வரையிலையா ஜெர்மனியர்கள் சொல்லுங்க. வதம் வதம் பதம் பதம் இருக்கு. பதம் நானும் ஒன்று எழுதினாலும் சொல்ல அவங்ககிட்ட என்ன சொல்லுங்க? விரதம் எழுதினாலும் இருக்கு அப்படி சொல்லு வரது இப்ப சொல்லிட்டு மேடம். விரதம் எழுதினதான் விட்டுட்டேன் நான். சரி. தாவரம் வந்து நீங்க தான் சொன்னீங்க விரதம் பாஜினி அக்கா. அம்மா சொல்லிட்டேன். ஆமா எதுவும் சொல்ல இல்லையா நான் ததா சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? ததா. ததா இருக்குது. ததாண்டா அப்படின்ற அர்த்தம். மற்றது சாதாண்டும் சொல்லலாம். சாதா. சாதா. சாதா இருக்கு. வேற அவ்வளவுதான். இன்னொன்று நீங்க ரெண்டு சொல்லலாம், அது சேர்த்து சொல்றது. சாவரம். சாவரம். மற்ற இன்னொன்று அது மாறி மாறினா அந்த வரதம்னு வச்சாங்கால தாவரம் தான் நான் அப்போது சொன்னேன். சாதாரம் நான் தாவரம் தான் அப்போது சொன்னேன். நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. சொன்னது வேற. வேற சாதம் இருக்கா வேற சாதம் வரம் தசாவரம் வரம் தான் சொல்லலாம். என்னது சாவரம்னு சொல்லலாம். தசாவரம் தசாவரம் நான் சாவரம் கேட்கிறேன். தசாவரம்னு சொல்லலாம். இல்ல தசாவரம் அப்படி சொல்லல. அதுதான் தந்தனான். தசாவதாரம் தான் தந்தனான். அவதாரம் ஒண்ணு தந்துருக்குறீங்க நீங்க. தசாரம்னு சொல்லல அப்படின்னு அர்த்தம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் கொஞ்சம் வாங்க. நீங்க இங்க முன்னுக்கு வந்து ஒரு தரம் கதைங்க. உங்களோட சவுண்ட பார்ப்போம். நான் பக்கத்துல நிக்கிறேன். சாவரம் நீங்க செட்டியில படுத்துக்கிட்டு கதைக்கிறீங்களோ தெரியல. உண்மையில செட்டியான குறைவு உங்களுக்கு குறை. முன்னுக்கு இல்ல. நீங்க முன்னுக்கு ஒரு தரம் வாங்க, செக் பண்ணி பார்ப்போம். என்னன்னு தெரியல வாணி. இல்ல முன்னுக்கு வாங்க ஒரு தரம் பார்ப்போம். நீங்க வந்து வீடியோல இருங்களேன் பார்ப்போம். இங்க பாருங்க, ஜூம்ல தான் இருக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க பக்கத்துல தான் இருக்கிறேன். நான் சாவரம்னு சொல்றேன். சாவரம் சவுண்ட கூட்டுங்க. இது கொஞ்சம் ஏமல தசாவதாரத்துக்கும் தசாவரத்துக்கும் வித்தியாசம் இல்ல. தசாவரம். தசாவரம் இது தச அவதாரம். அது சொல்றேன் சாவரம். நான் சாவரம் கேட்கிறேன். அது தாவரம் சொல்லிட்டு வந்துட்டு தசாவதாரத்துக்கும் தசாவரத்துக்கும் வித்தியாசம். ஏமல பாருங்க. ஓகே. தசாவரம்ண்டா உங்களுக்கு 10 வரம் கேக்குறீங்க. ஓகே. ஆம். வரம் கேட்கறது அவதாரம் எடுக்கிறது. மற்ற தாவரமும் கேட்கலாம். தாவரம் தாவரம் வந்துட்டு தாவரம் கேட்கலாம். வரம் தானும் கேட்கலாம். அவரை வரம் தான். அதான் சாதாரம் ஒன்று இருக்கு. சாதாரம். விளங்குதுலன்னு சொல்றீங்க. சேதாரம் மாதிரி சாதாரம் ஒன்று இருக்கு. சரி நேவிசாரோட சொல்லுங்க. நான் அவருக்கு போட்டுட்டேன். அவன் புள்ளி போட்டுக்கூடாது. நீங்க சொன்னதுக்கு போட்டுருக்கு. வேற சாவரம் வரையில தான் குறைவா தான் இருக்கு. விளங்குதுலன்னு சொல்றீங்க. நானும் சத்தம் போட்டுக்கிட்டு எனக்கு தொண்டையும் அது சரி. ஆனா உங்களோட இதுதான் பிள்ளை, மைக் தான் பிள்ளை. நீங்க மைக்க உள்ளுக்கு ஏதோ மைக் குறைஞ்சிட்டு நினைக்கிறேன். டெலிபோனை தட்டி ஸ்பீக்கரா பெருசாக்குங்க கொஞ்சம். ஸ்பீக்கருக்குள்ள போய் நினைக்கிறேன் ஸ்பீக்கர் இது குறைஞ்சிருக்கு. ஒரு ஆள் சொல்லல தானே, எல்லாரும் தான் சொல்றோம். அதான் கூட்டினீங்கடா. சரி. என்னன்னு தெரியல. இப்ப நானும் இது லேப்டாப் போடைக்கா முதல்ல எனக்கு சவுண்ட் செட்டியா சவுண்ட் ஒரு குறைய கிடக்கு. இங்க தட்டுப்பட்டு பாருங்க. ஏதோ தட்டுப்பட்டு இருக்குமா? பேட்டரி வீக்கா போனா அப்படி இருக்குமா? இல்ல அது கூட அப்படி இருக்காது. நீங்க அந்த சவுண்ட் சத்தம் இதை கூட்டணும். அது குறைஞ்சிருக்கலாம். உங்களோட 3 நாள் அப்படி எல்லாம் இருக்குது. சரியான குறைவா தான் இருக்கு. சரியான குறைவு.
நான் நேற்று செய்து பார்த்தேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்ப்பேன், யாரும் பிள்ளைகள் வந்தா கேட்டு. இந்த அவ்வளோ பேர் சத்தம் வருது உங்களோட மட்டும் தானே, அதனால கேட்டேன் நாங்கள். சத்தம் போட்டு எனக்கு கோபம் வருது. இல்லை கோவம் வரையில, அது என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு ஆளு கேட்கலன்னா ஒரு விஷயம். இல்லை இப்போ நான் எனக்கு ஒருத்தருக்குமே கேட்குது இல்லை, சவுண்ட் சரியாக அனுப்புறேன். சத்தம் போட்டு தொண்டையும் நோகுது. கணக்கு சத்தி கட்டி கதைச்சு எனக்கு என்னென்னு தெரியல. பார்ப்போம். சரி, நீங்கள் கூட்டிக்கு சொல்லுங்க. ஆறு வெட்டியாளர் ரெண்டு முடிஞ்சது தானே? எல்லாம் முடிஞ்சது. வெட்டிக்கு பசி வந்துட்டு பார்ப்போம். அப்புறம் என்ன நடப்புன்னு பார்ப்போம். அதில் சவுண்ட் தானே இங்கே கிடக்கு பாருங்க வீக்கெண்டுக்குள்ள. நான் இங்கே முடிஞ்ச பிறகு நான் பார்க்கணும். நான் சத்தம் போட்டு தான் கதைக்கிறேன். சவுண்டும் ஃபுல்லா கூட்டி இருக்காங்க உங்களுக்கு அதுல. நான் என்னோட சவுண்ட் இதில் கூட்டி தான் வச்சிருக்கிறேன். கேட்கல கூட அப்படி சத்தம் கேட்கவே இல்லை. மெல்ல நீங்க வாயாட்டுறதான் கேட்குது, நீங்க தாங்க. இப்பயுமாண்டா இருக்கா வந்தது. நான் டெலிஃபோனுக்குள்ள போய் நீங்க கூட்டணும். உள்ளுக்கு போய் அந்த சவுண்ட் இதை கூட்டினா தான் சரி. அதுக்குள்ள போய் தான் செய்யணும். இதால கூட்டி வராது. நாங்கள் உள்ளுக்கு குறைச்சிருந்தா அதால கூட்டியும் வராது. அது ஆட்டோமேட்டிக்காக குறையுதோ தெரியாது. நேற்று அப்படி இருந்தேன்னு பார்த்து போட்டு விட்டு அது தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக குறையுதோ தெரியாது. இல்லை நீங்கள் ஃபோன்லேயே அனுப்புறீங்க. ஐபேட்ல நிற்கிறேன். அப்போ ஐபேட்னா அதெல்லாம் ஏதோ குறைஞ்சிருக்கு. உள்ள இது இருக்கு. உள்ளுக்கு தான் நீங்க குறைக்கணும், கூட்டணும். அதை ஏதோ நீங்க அமர்த்தேக்க சில நேரம் அது குறைஞ்சிருக்கலாம். உள்ளுக்கு போய் அதை போட்டு போய் போட்டா வரும். புரட்டி செய்யுங்க. லட்சமே வாழ்த்துனா உள்ளதும் பெறாது எங்களுக்கு. அதுலயும் சவுண்ட் இருக்குதானே குறைக்கிற ஊட்டுறது. அது அதுலயாவ கூட்டி தான் வச்சுக்கிறோம். அதை உள்ளுக்கு போய் தான் நம்ம குறைக்கணும், கூட்டணும். போய் பார்க்கணும். பார்ப்பேன், என்னட்டு பார்ப்போம். ஓகே, இந்திய வெற்றியாளர் சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. சிவமணி அவர்கள் 59 புள்ளிகளுடன் இன்றைக்கு முதலாவது இடத்துல நிக்கிற. இரண்டாவது இடத்துல வாணி அவர்கள் 52 புள்ளிகளோட நிக்கிறீங்க. மூன்றாவது இடத்துல நேவிசக்கா 48 புள்ளிகளோட நிக்கிறீங்க. அடுத்த இடத்துல ஜெயாக்கா 35 புள்ளிகளோட நிக்கிறீங்க. மற்றது நவுலாக்கா அவர் 33 புள்ளிகள். பத்மினி அவர்கள் 32 புள்ளிகள். எத்தனை 31. சரோஜினி அக்கா 29. முதல் சொன்னா முன்னுக்கு நிக்கலாம். முன்னுக்கு ஒண்ணும் சொல்லி. மற்றது ராஜினி அவர்கள் அவர் இப்பதான் வந்தார். அவருக்கு 22 புள்ளிகள். செல்வி அவர்கள் 24. அவரிடையில போயிட்டார் 24 புள்ளிகள். தமிழ் ரகாம் 23 புள்ளிகள். அவரும் மற்றவர்களுக்கு ஒன்றும் சொல்லாம போயிட்டார் 23 புள்ளிகள். வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஜெயமலருக்கு மிக்க நன்றி. உண்மையில சிறப்பு சிறப்பான வாழ்த்துக்கள். இணைந்து இவ்வளவு நேரம் இல்ல இருந்தாக்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். இடையில போன ஆக்களுக்கும் வாழ்த்துக்கள். கூட பிசினஸ் உங்களுக்காக ஓடிட்டது. 10 பேர் சாப்பிட போறவை இடையில சாப்பிட்டா இடையில போனா ஜெசிதான் வாரண்டு போனோம். அப்புறம் வரவே இல்லை. ஜெசி முனைஞ்சிட்டு இடையில போயிட்டார். மற்றது வராமல் கேட்டு உணர்ந்து வைக்கும் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு தெரியும். சாப்பிட்டு இப்பான் முடிச்சவாவோ சாப்பிட்டு கொண்டிருக்காவோ எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் இனிய பொழுதெல்லாம் அமைய சாப்பிட்டீங்க. சொல் விளையாட்டு சொல்லித்தாடால் தோப்படுத்தி ஜெயமர்கள்